வாட் இஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங்? ஸோ இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்கிற வார்த்தையை வந்து நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு நிறைய டெஃபினிஷன்ஸ் இருக்குது இன்டர்நெட்டில். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக புரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு வந்து இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்னன்னு சொல்கிறேன். ஸோ அந்த எக்ஸாம்பிள் என்னன்னு பார்க்கலாம். ஸோ கன்சிடர் இப்போ வந்து ஒரு ஓன் ஹவுஸ் இருக்குது. ஸோ இந்த ஓன் ஹவுஸை வந்து நம்ம வந்து பில்ட் பண்ணணும்னா என்னெல்லாம் பேராமீட்டர்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வந்து ஒரு லேண்ட் ஏரியா வேணும். ஒரு சொந்த இடம் இருந்தால் தான் நம்மளால் வீடு கட்ட முடியும். கரெக்டாக? ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹவுஸ் பிளானிங் வேணும். என்ன மாரி வீடு கட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அது கட்ட வேண்டிய காஸ்ட் வேணும். ஸோ இந்த 3 திங்ஸும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான திங்ஸு. அது இல்லாம நெறைய திங்ஸ் வந்து நீங்க வந்து ஓனா மேனேஜ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யார்கிட்ட கான்ட்ராக்ட் குடுக்க போறீங்க? யார் வந்து என்ன மாரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண போறீங்க? அந்த மாரி நெறைய மேனேஜிங் ஓவர் ஹெட்ஸ்லாம் இருக்கு. கரெக்ட்டா? ஒரு சொந்த வீடு கட்டணும்னா ரொம்ப கஷ்டம் தான். ஆனா வந்து ஆன் த அதர் ஹேண்ட் ஒரு ரென்டட் ஹவுஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஹவுஸ் வந்து ஆல்ரெடி வந்து பில்டட் ஹவுஸ் கரெக்ட்டா? ஏற்கனவே வந்து கட்டிட்டாங்க அந்த வீட. ஸோ வந்து நீங்க அத ரென்ட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து ரென்ட் பண்ண காச வந்து நீங்க பே பண்ணா போதும். இப்போ வந்து மந்த்லி பேசிஸோ, இயர்லி பேசிஸோ எவ்வளோ வருஷம் நீங்க அத ரென்ட் பண்றீங்களோ, அதுக்கான காஸ்ட்ட வந்து நீங்க பே பண்ணா போதும், ரென்டட் ஹவுஸ்ல. அப்புறம் வந்து ஈஸியா ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து நீங்க வேற லொகேஷனுக்கு வந்து புதுசா வீட்டுக்கு போணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க ஈஸியா வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் ரென்டட் ஹவுஸ்ல. அப்புறம் வந்து லெஸ் மேனேஜிங் ஓவர்ஹெட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரென்டட் ஹவுஸ்ல வந்து கண்டிப்பா வந்து மேனேஜிங் பண்றதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். என்ன மாரி எக்ஸாம்பிள்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீட்ல வந்து ஒரு பிளம்பிங்கோ, இல்ல ஒரு எலக்ட்ரிக் இஷ்யூஸோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சொந்த வீடா இருந்துச்சுன்னா, எல்லாமே நீங்க தான் பார்த்துக்கணும். அத ஃபிக்ஸ் பண்றதுலேருந்து எல்லாமே நீங்க தான் பார்த்துக்கணும். அதே ஒரு ரென்டட் ஹவுஸா இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு ஓனர் கிட்ட கால் பண்ணிட்டு இந்த மாரி ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து நீங்க வந்து அத பத்தி ரொம்ப வொரி பண்ண தேவையில்ல. ஸோ இதுதான் டிஃபரன்ஸ் ஓன் ஹவுஸுக்கும், ரென்டட் ஹவுஸுக்கும். ஸோ இந்த ஹவுஸஸ வந்து நம்ம 2 விஷயத்தோட ஈஸியா வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியும். ஓன் ஹவுஸ வந்து நீங்க ஆன் ப்ரிமிஸ் அப்ளிகேஷனோடையும், ரென்டட் ஹவுஸ வந்து நீங்க கிளவுட் கம்ப்யூட்டிங் கூடயும் கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் ஆன் ப்ரிமிஸ் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கம்ப்ளீட்லி ஓன் பை ஆர்கனைசேஷன். ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் தான் வந்து எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிபிள். ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் நெட்வொர்க்கிங், செக்யூரிட்டி, ஸ்டோரேஜ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து மெயின்டெயின் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்கனைசேஷன் தான். ஆனா, இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்ல பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கம்ப்ளீட்லி ஓன் பை சர்விஸ் புரொவைடர்ஸ். ஸோ சர்விஸ் புரொவைடர்ஸ்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, Microsoft Azure, Google Cloud Platform, அப்புறம் Amazon Web Service இவங்கலாம் வந்து ஒரு சர்விஸ் புரொவைடர்ஸ் கரெக்ட்டா? கிளவுட் சர்விஸ் புரொவைடர்ஸ். ஸோ அவங்க வந்து சர்விஸஸ் குடுப்பாங்க. ஸோ அவங்க தான் ஓன் பண்றாங்க அந்த சர்விஸஸ. ஸோ நம்ம வந்து நம்மளுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த சர்விஸஸ மட்டும் கன்சியூம் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து அத ஓன் பண்ணணும்னு அவசியம் தேவையில்ல. ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங்ல இட் இஸ் கம்ப்ளீட்லி ஓன் பை சர்விஸ் புரொவைடர்ஸ். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன் ப்ரிமிஸ்ல வந்து எல்லா ஸ்டோரேஜுமே வந்து லோக்கல்ல தான் இருக்கும். என்ன மாரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வரா இருக்கலாம், இல்லன்னா வந்து ஒரு பெரிய டேட்டாபேஸா இருக்கலாம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, லோக்கல்ல தான் இருக்கும். ஒரு பர்ட்டிகுலர் லொகேஷன்ல தான் இருக்கும். இட் இஸ் கம்ப்ளீட்லி ஆல்சோ மெயின்டெயின்ட் பை த ஆர்கனைசேஷன். ஆனா வந்து இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்ல பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜ் எல்லாமே வந்து கிளவுட்ல தான் இருக்கும். இது எப்படி பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சர்விஸ் புரொவைடர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து டேட்டா சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டேட்டா சென்டர்ஸ் வந்து எப்படி நீங்க எடுத்துக்கலாம்னா, ஒரு மல்டிபிள் காம்பினேஷன்ஸ் ஆஃப் சர்வர்ஸ்ன்னு சொல்லலாம். ஒரு மேசிவ் ஸ்டோரேஜ்ன்னு சொல்லலாம். அந்த டேட்டா சென்டர் வந்து மல்டிபிள் ரீஜியன்ஸ்ல வச்சிருக்காங்க ஆல் ஓவர் த வேர்ல்டு. டிஃபரெண்ட் சர்விஸ் புரொவைடர்ஸ். ஒரு மோர் தென் 100 ரீஜியன்ஸ் அரவுண்ட் த வேர்ல்டுல வந்து டேட்டா சென்டர்ஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு யூசரா வந்து ஒரு ஸ்டோரேஜ் நம்மளுக்கு வந்து வேணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஆஸ்திரேலியால வந்து ஒரு ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ஏதாவது ஒரு கிளவுட் சர்வீசஸோட ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்ட வந்து நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் அந்த பர்ட்டிகுலர் லொகேஷனுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் நெட்வொர்க்கிங் ஓவர்ஹெட் ஆன் ப்ரிமிஸ்ல. அதாவது இது என்ன மீன் பண்ணுதுன்னா, நம்ம முன்னாடி இத பத்தி நம்ம பார்த்துட்டோம். ஸோ கம்ப்ளீட்லி மேனேஜ்டு பை தி ஆர்கனைசேஷன் ஒரு விஷயம் தான். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க கிட்ட ஆன் ப்ரிமிஸ் அப்ளிகேஷன் இருக்கு. இப்போ ஏதாவது ஒரு அப்டேட்டோ, இல்ல ஏதாவது ஒரு மெயின்டனன்ஸோ, ஒரு நெட்வொர்க்கிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடா எதுவா இருந்தாலுமே சரி, அத மெயின்டெயின் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்கனைசேஷன் மட்டும் தான். ஸோ இதனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேன் பவர் ரொம்ப அதிகமாகுது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. இது எல்லாமே மெயின்டெயின் பண்றனால. ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ரன் பண்றதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி பவர் கன்சம்ப்ஷன்லாம் தேவைப்படும். ஸோ இது எல்லாமே மேனேஜ் பண்றது வந்து ஆர்கனைசேஷன் தான் ரெஸ்பான்சிபிள் கரெக்ட்டா? ஆனா இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்ல பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே புரொவைடர்ஸே மெயின்டெயின் பண்ணிருவாங்க. எதுவா இருந்தாலுமே சரி. ஒரு அப்ளிகேஷனோட ஒரு சர்வீசஸோட அப்டேட்டா இருந்தாலும் சரி, இல்லன்னா வந்து ஒரு பக் ஃபிக்ஸ் பண்றதா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து அவங்களே பண்ணிடுவாங்க. நம்ம வந்து அது ஜஸ்ட் நம்ம யூஸ் பண்ண தான் போறோம். ஸோ அடுத்து மெயினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒய் க்ளவுட் கம்ப்யூட்டிங். நம்ம வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன நம்ம பார்த்துட்டோம். என்னெல்லாம் டிஃப்ரென்சஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். எதுக்காக நம்ம மெயினாக க்ளவுட் கம்ப்யூட்டிங் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா, ஹை ஸ்பீட் குயிக் டெப்ளாய்மெண்ட். நம்ம முன்னாடி இந்த சினாரியோவை பார்த்தோம். ஸோ ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். குயிக்காக டெப்ளாய்மெண்ட் பண்ணிடலாம். ஏன்னா எல்லா சர்வீசஸும் வந்து ரெடிலி அவைலபிளாக இருக்கனால. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டட் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் அண்ட் இன்டகிரேஷன். ஸோ முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி வந்து இது நம்ம எதுவுமே நம்ம மேனேஜ் பண்ணல. எல்லாமே சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் தான் மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ வந்து எல்லாமே அப்டேட்ஸும், சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ், இன்டகிரேஷன் எல்லாமே வந்து அவங்களே பார்த்துப்பாங்க. அடுத்து வந்து எஃபிஷியன்சி அண்ட் காஸ்ட் ரிடக்ஷன். எதனாலன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. ஸோ நம்ம நம்ம எல்லாருக்குமே தெரியும் வந்து இப்போ ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப சீப் ஆயிடுச்சு. அதுவும் வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப சீப்புங்க. இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி சீப் அண்ட் இட் இஸ் அன்லிமிட்டட் கெப்பாசிட்டின்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்டோரேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது ஸ்டோரேஜ் ஸ்பேஸு. ஸோ வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஸ்டோரேஜ் வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலபிலிட்டிங்க. இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்கேலபிள். ஸோ நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்றபடி வந்து நம்ம கம்ப்யூட்டர் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக வாங்கிக்கலாம். க்ளவுட் ப்ரொவைடர் சர்வீசஸில் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர்லாம் வந்து நம்மளுக்கு ரெக்குயர்மெண்ட்ஸுக்கு தேவைப்படி வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, சம் ஆஃப் த மெயின் அட்வான்டேஜஸ் ஆஃப் க்ளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளவுட் சர்வீசஸ் மாடல்ஸ். ஸோ வந்து ஒரு 3 க்ளவுட் சர்வீசஸ் மாடல்ஸ் வந்து ரொம்ப பாப்புலருங்க. ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸ், இன்னொன்று பிளாட்ஃபார்ம் அஸ் எ சர்வீஸ், இன்னொன்று இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் எ சர்வீஸ். ஸோ சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ க்ளவுட் ஹோஸ்டட் ரெடி டு யூஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து ஆல்ரெடி வந்து டெவலப் பண்ணிட்டாங்க. ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம ரெடியாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ என்ன மாதிரி எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் ப்ரைம், அதுக்கப்புறம் வந்து ஜிமெயில், இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் எ சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸ். ஸோ ஒரு சாஃப்ட்வேர் வந்து நம்மளுக்கு சர்வீசஸாக கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கரெக்டாக. அதை வந்து நீங்கள் வந்து வெப்பில் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ப்ரௌசரில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒரு ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஒரு மந்த்லி பேசிஸ்லையோ இல்லை வந்து ஒரு ஆனுவல் பேசிஸ்லையோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு சாஃப்ட்வேர் சர்வீசஸாக கொடுக்குறனால தான் இதை சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இந்த நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஒரு நிறைய வீடியோஸ் இருக்குது கரெக்டாக. ஸோ இவ்வளோ வீடியோஸுக்கு வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக ஸ்டோரேஜ் தேவை. இது எல்லாத்தையுமே வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நெட்ஃப்ளிக்ஸை வந்து நீங்கள் வந்து மொபைல் இன்ஸ்டால் பண்ணும்போது நீங்கள் நிறைய இது பார்ப்பீங்க கரெக்டாக. மூவிஸ்லாம் பார்ப்பீங்க. ஸோ இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறது வந்து உங்கள் ஃபோனில் ஸ்டோர் ஆகலை கரெக்டாக. இது வந்து வேறு ஏதோ இடத்துல தான் ஸ்டோர் ஆகுது. இது எங்கே ஸ்டோர் ஆகும்னா, ஒரு க்ளவுடில் தான் ஸ்டோர் ஆகும் கண்டிப்பாக. ஸோ இதை மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தான், அந்த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க தவிர, நம்ம எதுவுமே மெயின்டைன் பண்ணல. நம்ம ஜஸ்ட்டு வந்து அந்த சர்வீசஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸ். ஸோ பிளாட்ஃபார்ம் அஸ் எ சர்வீஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருவாங்க. அந்த பிளாட்ஃபார்மை வச்சு நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணலாம், ரன் பண்ணலாம், மேனேஜ் பண்ணலாம். ஸோ பேசிக்காக வந்து நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்குறது தான் பிளாட்ஃபார்ம் அஸ் எ சர்வீஸ். ஒரு பிளாட்ஃபார்மை சர்வீஸாக கொடுக்குறாங்க. ஸோ இதோட எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஷிஃப்ட், ரெட் ஹேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. விண்டோஸ் சர்வர் ஆன் அஷ்யூர்னு இருக்குது. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதோ, ரன் பண்ணுறதோ நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் எ சர்வீஸுங்க. இது வந்து என்னன்னா, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே ஒரு சர்வீசஸாக கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, எல்லாமேங்க ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்னது? கலெக்ஷன் ஆஃப் எவ்ரிதிங் கரெக்ட்டா? ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் கம்ப்யூட்டரா இருக்கட்டும், ஸ்டோரேஜா இருக்கட்டும், நெட்வொர்க்கிங்கா இருக்கட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு குடுத்துடுறாங்க. ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுற எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே உங்களுக்கு குடுத்துடுறாங்க. ஆன் டிமாண்ட் பேசிஸில் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாமே இருக்கு. ஆனா உங்களுக்கு தேவையான விஷயமா மட்டும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க எது வந்து யூஸ் பண்றீங்களோ, அதுக்கு மட்டும் நீங்க பே பண்ணா போதும். அதுதான் பே அஸ் யூ கோ பேசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ அந்த பே அஸ் யூ கோ பேசிஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அந்த Netflix இருக்குல்ல, சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸ்ல Netflix அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நீங்க அத சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க. Netflixஅ நீங்க வந்து ஒரு இயர்லி பேசிஸ்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஈவன் தோ நீங்க வந்து அந்த வீடியோஸ்லாம் நீங்க வந்து Netflixல பார்க்கலனாலும், நீங்க அத யூஸ் பண்ணவே இல்லனாலும், நீங்க வந்து அதுக்கு வந்து நீங்க பே பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். கரெக்ட்டா? Netflixல. ஆனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் எ சர்வீசஸ்ல நீங்க வந்து எத யூஸ் பண்றீங்களோ, அதுக்கு மட்டும் தான் நீங்க பே பண்றீங்க. ஈவன் தோ நீங்க வந்து அத சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும், என்னென்ன சர்வீசஸ்லாம் நீங்க யூஸ் பண்றீங்களோ, அதுக்கு மட்டும் நீங்க பே பண்ணா போதும். அதுதான் பே அஸ் யூ கோ பேசிஸ். ஸோ மோஸ்ட் காமன் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Amazon வெப் சர்வீஸ், அப்புறம் வந்து Google கிளவுட் பிளாட்ஃபார்ம், அப்புறம் வந்து Microsoft Azure. இது எல்லாமே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் எ சர்வீஸ். விர்ச்சுவல் மிஷினும் ஒரு மோஸ்ட் காமன் எக்ஸாம்பிள் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் எ சர்வீஸ். ஸோ இப்போ வந்து எல்லா கிளவுட் சர்வீசஸ் மாடல்ஸும் பார்த்துட்டோம். இப்ப அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளவுட் ப்ரொவைடர்ஸ். மோஸ்ட் பாப்புலர் கிளவுட் ப்ரொவைடர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Microsoft Azure, Amazon வெப் சர்வீஸ், Google கிளவுட் பிளாட்ஃபார்ம் இவங்க தான்.
ஸோ என்னோட டுட்டோரியல்ஸ்லாம் எதை பேஸ் பண்ணி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஸோ நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து அஷ்யூர் ரிலேட்டடா தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோடக்ஷன் டு மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வாட் இஸ் அஷ்யூர்? ஸோ அஷ்யூர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட்டோட ஒரு கிளவுட் கம்ப்யூட்டிங் பிளாட்ஃபார்ம்ங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட சர்வீசஸ் இருக்கு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சர்வீசஸ் வந்து இந்த பிளாட்ஃபார்மில் ஆட் பண்ணிக்கிட்டே போறாங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற சர்வீசஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி, நம்மளோட ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு தகுந்த மாரி யூஸ் பண்ணி, நம்மளோட பிசினஸ் கோல் அச்சீவ் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் அஷ்யூர். ஸோ அடுத்து வந்து நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்யூரோட பெனிஃபிட்ஸ். ஸோ எதனால வந்து நம்ம வந்து அஷ்யூருக்கு போலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு. ஸோ அது என்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பார்த்தீங்கன்னா, ஹை அவைலபிலிட்டி ஆர் டிசாஸ்டர் ரெக்கவரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி, என்ஹான்ஸ்டு ஃப்ளெக்சிபிலிட்டி, லோ காஸ்ட், அப்புறம் ஃபைனலி ஸ்பீட். இன்னும் வந்து ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டாப் 5 அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ இந்த பெனிஃபிட்ஸ்லாம் நம்ம வந்து ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹை அவைலபிலிட்டி ஆர் டிசாஸ்டர் ரெக்கவரி. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து 99.9% எஸ்எல்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. மைக்ரோசாஃப்ட் வந்து 99.9% சர்வீஸ் லெவல் அக்ரீமெண்ட் அப்படின்னு சொல்ற ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சர்வீசஸ் யூஸ் பண்ணாலும் எப்பயுமே வந்து 99.9% அவைலபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏதாவது ஒரு சர்வீசஸ் வந்து நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே அது வந்து அவைலபிளாவே இருக்கும். எந்த டைம்லயும் வந்து அதோட டவுன் டைமா இருக்காது. அதாவது வந்து ஏதாவது ஒரு அப்கிரேட் நடந்தா கூட வந்து நம்மளுக்கு வந்து அவைலபிளாவே இருக்கும் அந்த சர்வீசஸ். ஸோ அதுதான் வந்து 99.9% சர்வீஸ் லெவல் அக்ரீமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேரண்டி பண்றாங்க. அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஷ்யூர்ல வந்து எக்கச்சக்கமான டேட்டா சென்டர்ஸ் இருக்கு. டேட்டா சென்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மல்டிபிள் காம்பினேஷன் ஆஃப் சர்வர்ஸ்ன்னு சொல்லலாம். ஒரு மேசிவ் ஸ்டோரேஜ்ன்னு சொல்லிக்கலாம். ஸோ வந்து அஷ்யூர் வந்து இந்த டேட்டா சென்டர்ஸ் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு டிஃப்ரெண்ட் ரீஜியன்ஸ்ல வச்சிருக்காங்க. ஸோ இந்த மேப்ல நீங்க பார்க்குற எல்லா ரீஜியன்ஸ்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா சென்டர்ஸ் இருக்கு. ஸோ இங்க இருக்கிற எந்த ரீஜியன்ஸ்ல இருக்க டேட்டா சென்டர்ல கூட நீங்க வந்து ஒரு ஸ்டோரேஜ வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க இந்தியால இருக்கிற வெஸ்ட் இந்தியா அப்படிங்கிற ஒரு லொகேஷன்ல வந்து உங்க எல்லா டேட்டாவுமே வந்து நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ரீசன்னால வந்து அங்க வந்து ஒரு டிசாஸ்டர் ஆயிடுச்சு. ஒரு எர்த்குவேக்கே ஆயிடுச்சு அப்படின்னு நெனச்சுக்கோங்க. அப்படின்னா, உங்க டேட்டாவ வந்து நீங்க ஆல்ரெடி வந்து வேற ஒரு இடத்துல நீங்க பேக்கப் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கனடா ஈஸ்ட் அங்க வந்து நீங்க பேக்கப் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா, இந்தியால இருக்கிற டேட்டா சென்டர் வந்து ஏதோ ஒரு ரீசன்னால வந்து எர்த்குவேக்னால அழிஞ்சு போனா கூட, உங்களோட டேட்டா வந்து எல்லாமே பேக்கப்ல வந்து கனடா ஈஸ்ட்ல இருக்கலாம். ஸோ அங்க இருக்கிற பேக்கப் வந்து இமிடியேட்டா வந்து நீங்க வந்து பேக்கப் பண்ணி உங்களோட சர்வீசஸ் வந்து ரன் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து டிசாஸ்டர் ரெக்கவரி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த கிரேட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் யூசிங் அஷ்யூர். அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி. ஸோ செக்யூரிட்டில என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் சப்போர்ட்ஸ் போத் நெட்வொர்க் பேஸ்ட் அண்ட் ஐடென்டிட்டி பேஸ்ட் செக்யூரிட்டி. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நெட்வொர்க் பேஸ்ட்ல வந்து ஃபயர் வால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். உங்க எல்லாருக்குமே தெரியும். ஃபயர் வால்னா என்னன்னா, ஒரு பர்ட்டிகுலர் ஐபி அட்ரஸ மட்டும் அலோவ் பண்ணிட்டு மத்த எல்லாத்தையுமே வந்து பிளாக் பண்றது தான் வந்து ஃபயர் வால்ஸ். அதுக்கப்புறம் வெர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்படின்னா வந்து என்னன்னா, ஒரு பிரைவேட்டா ஒரு நெட்வொர்க் வச்சு அந்த நெட்வொர்க் வழியா தான் எல்லா கம்யூனிகேஷனுமே நடக்கிற மாரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி ஒரு செக்யூரிட்டிலாம் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணுது அஷ்யூர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஐடென்டிட்டி பேஸ்ட்ல வந்து ஆர்பிஏசி ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து என்ன அப்படின்னு அர்த்தம்னா, ஒரு யூசருக்கு வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் இருக்கும் கரெக்ட்டா? ஸோ இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வச்சு தான் நீங்க எல்லா சர்வீசஸும் வந்து யூஸ் பண்ற மாரி நம்ம செட் பண்ணிக்கலாம். அது அந்த ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் வந்து அஷ்யூர்ல இருக்க எல்லா சர்வீசஸ்லயுமே நீங்க வந்து அந்த மாரி செக்யூரிட்டிய வந்து எனேபிள் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எம்எஃப்ஏ விச் இஸ் கால்ட் மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து நீங்க ஏதாவது ஒரு அஷ்யூரோட சர்வீசஸ் நீங்க லாகின் பண்ணும்போது, மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன்னா ஏற்கனவே நீங்க உங்க யூசர் நேம், பாஸ்வேர்ட் குடுத்து நீங்க லாகின் பண்ணிடுவீங்க. எக்ஸ்ட்ராவா வந்து ஒரு ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் நம்ம ஃபோன்ல ஓடிபிலாம் வரும் பார்த்தீங்களா? அந்த மாரி வந்து எக்ஸ்ட்ராவா வந்து உங்க ஃபோன்ல ஏதாவது ஒரு கோட் வந்து அது வழியா ஆத்தென்டிகேட் பண்ணா தான் உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும் அந்த சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து நம்ம அஷ்யூர்ல யூஸ் பண்றனால எல்லாருமே வந்து ட்ரஸ்டடா வந்து அஷ்யூரோட சர்வீசஸ யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த மெயின் பெனிஃபிட்ஸ் ஆஃப் அஷ்யூர். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நெறைய சர்வீசஸ் இருக்குங்க. செக்யூரிட்டிக்கு தகுந்த மாரி சர்வீசஸ்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கீ வால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசோர்ஸ் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்க எல்லா சீக்ரெட்ஸ், கீஸ் எல்லா கான்ஃபிடென்ஷியல் ஆன எல்லா சீக்ரெட்ஸ், கீஸ் எல்லாமே நீங்க இதில ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி நெறைய என்கிரிப்ஷன், டிகிரிப்ஷன் டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஆல்ரெடி ஒரு சர்வீசஸ் வந்து பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதான் கீ வால்ட்.
ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரி. ஸோ இந்த அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரி தான் வந்து ஒரு ஐடென்டிட்டி மேனேஜ்மென்ட் டூல்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில தான் வந்து நம்ம ஒரு யூசர் கிரியேட் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் மத்த விஷயங்கள் எல்லாமே வந்து மேனேஜ் பண்றதுக்கு நம்ம இதுதான் யூஸ் பண்ணுவோம். ஸோ செக்யூரிட்டி ரிலேட்டடாவும் நெறைய சர்விசஸ் இருக்கு அஷ்யூர்ல. ஸோ அடுத்து வந்து நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஹான்ஸ்டு ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ இதில என்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஆட்டோ ஸ்கேலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்க ஒரு சர்விஸஸ யூஸ் பண்றீங்க. அந்த சர்விஸ்க்கு ஒரு பர்ட்டிகுலர் கம்ப்யூட் பவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கம்ப்யூட் பவர் வந்து ஃபிக்ஸ்டா இருக்காது. உங்களோட ரெக்யர்மென்ட்ஸ்க்கு ஏத்தபடி நீங்க வந்து அந்த கம்ப்யூட்டர் கூடயோ, இல்ல குறைவாகவோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. பேங்க் அப்ளிகேஷன் வச்சுக்கோங்க. அந்த பேங்க் அப்ளிகேஷனோட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து ஒரு காலையில 9 ஏஎம்லேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் தான் ரொம்ப பிஸியா இருக்கும். கரெக்ட்டா? ஸோ ஒரு அப்ளிகேஷன்ல வந்து நீங்க அஷ்யூர்ல வந்து 9 ஏஎம்லேருந்து 5 பிஎம் வரைக்கும் வந்து நீங்க வந்து ஹை கம்ப்யூட் குடுத்துக்கலாம். அதாவது அந்த டைம்ல வந்து ரொம்ப அதிகமான கம்ப்யூட் பவர் யூஸ் பண்ற மாரி நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா, நெறைய யூசர்ஸ் வந்து அந்த டைம்ல வந்து ஒரு பேங்க் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது, அதால ஹேண்டில் பண்ண முடியும். அதே இது நைட்டு பார்த்தீங்கன்னா, அதோட ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ மத்த டைம்ல வந்து நீங்க வந்து அந்த கம்ப்யூட் பவர குறைச்சுக்கலாம். ஸோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருக்கும். ஸோ கூடயோ, குறைவாவோ நம்மளோட செட்டிங்ஸ வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, மினிமம் டவுன் டைம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு சர்விஸஸ நீங்க யூஸ் பண்றீங்க. அந்த சர்விஸஸ வந்து ஏதோ ஒரு அப்டேட்டோ, இல்ல வந்து ஏதோ ஒரு கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸோ பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட டவுன் டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். மத்த இதுல கம்பேர் பண்ணும்போது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஆன் ப்ரிமிசஸ் எல்லாம் நீங்க கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு சேஞ்சஸ் நீங்க பண்ணணும்னாலே வந்து நீங்க ரொம்ப டைம் வெயிட் பண்ணணும். பேட்சிங் ஒர்க், அந்த ஒர்க்குன்னு சொல்லிட்டு நெறைய இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அஷ்யூர்ல இருக்கிற சர்விஸஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே ரொம்ப கம்மியா இருக்கும் டைமு. ஸோ வந்து ரொம்ப ஈஸியா வந்து நீங்க அடுத்து வந்து பேக் டூ லைவ் போயிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸி டூ ஸ்விட்ச் ஃப்ரேம்வொர்க் ஆர் புரோகிராமிங் லாங்குவேஜஸ். ஸோ வந்து அஷ்யூர்ல வந்து நெறைய ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரேம்வொர்க்ஸ்லாம் சப்போர்ட்டடா இருக்கும். நெறைய ஓப்பன் சோர்ஸ் புரோகிராமிங் லாங்குவேஜஸ்லாம் சப்போர்ட்டடா இருக்கும். ஸோ வந்து நீங்க ஒரு ஆப்போ, இல்ல ஒரு சாஃப்ட்வேரோ பில்ட் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு நெறைய ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். ஒரு பர்ட்டிகுலர் புரோகிராமிங் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணணும். ஒரு பர்ட்டிகுலர் ஃப்ரேம்வொர்க் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு வந்து நெறைய ஃப்ரீடம் இருக்கு. நோ உங்களுக்கு ரிக்வயர்மெண்ட்ஸ்க்கு தகுந்த மாரி நீங்க வந்து எதனாலும் நீங்க மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, லோ காஸ்ட். ஸோ இதில வந்து என்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பே அஸ் யூ கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். இது வந்து என்னன்னா, அ அஷ்யூர்ல இருக்க எல்லா சர்விஸஸ் மோஸ்ட் ஆஃப் த சர்விஸஸ் வந்து பே அஸ் யூ கோ பேசிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சர்விஸஸ் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க. ஆனா வந்து நீங்க யூஸ் பண்ணா மட்டும் தான் நீங்க அதுக்கு பே பண்ணணும். மத்தபடி வந்து அத சப்ஸ்கிரைப் பண்றதுக்காகலாம் நீங்க பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதுதான் வந்து பே அஸ் யூ கோ பேசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, ஆன் டிமாண்ட். ஆன் டிமாண்ட்னா என்னதுன்னா, ஒரு சர்விஸஸ வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனால நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயம்லாம் கிடையாது. உங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு தகுந்த மாரி நீங்க யூஸ் பண்றது, யூஸ் பண்ணாதது வந்து உங்களோட விருப்பம் தான். ஸோ அதுதான் ஆன் டிமாண்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா நீங்க வந்து அப்படியே வச்சுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்பில்ட் காஸ்ட் மேனேஜ்மென்ட் டூல். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்யூர்லயே வந்து இன்பில்ட்டா வந்து காஸ்ட் மேனேஜ்மென்ட் டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதில வந்து நீங்க வந்து ட்ராக் பண்ணலாம். எவ்வளோ காஸ்ட் வந்து இதுவரைக்கும் செலவாயிருக்கு. அது வந்து நீங்க மந்த்லியா, இல்ல இயர்லியா பிரேக் டவுன் பண்ணிட்டு, இல்லன்னா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன்லயோ ஒரு ரிசோர்ஸ் லெவல் வரைக்கும் நீங்க லோயர் லெவல் வரைக்கும் நீங்க வந்து அத பிரேக் டவுன் பண்ணலாம். ஸோ தட் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஓகே எவ்வளோ காசு செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பட்ஜெட் வந்து ஒரு $200 தான். உங்களுக்கு $100 வந்தோனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பணும் அப்படின்னா, ஒரு $100 வந்ததுக்கப்புறமே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். இந்த மாரி நீங்க ஆல்ரெடி $100 யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதனால என்ன ஹெல்ப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஈஸியா ட்ராக் பண்ணலாம். எவ்வளோ காசு வந்து நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷன்ல வந்து செலவாயிருக்கு. அதுக்கேத்தபடி வந்து நீங்க வந்து ஆக்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ இது ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கனால கண்டிப்பா நீங்க வந்து காஸ்ட்ட வந்து ஈஸியா வந்து நீங்க மெயின்டெயின் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மெயின் பெனிஃபிட்ஸ் ஆஃப் அஷ்யூர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்பீட். ஸோ ஸ்பீடுங்கிற ஒரு கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாஸ்ட்டா இருக்கிறது, ஒரு அப்ளிகேஷன் ஃபாஸ்ட்டா ரன் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கிடையாது. அஷ்யூரோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஸ்பீட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு கான்செப்ட் தான். கிரியேட், டெஸ்ட் அண்ட் டெப்ளாய். இந்த ஒரு கான்செப்ட் தான் வந்து அஷ்யூர்ல வந்து ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரைஸ் பண்றாங்க. ஒரு அப்ளிகேஷன சீக்கிரமா கிரியேட் பண்ணி, சீக்கிரமா டெஸ்ட் பண்ணி, சீக்கிரமா டெப்ளாய் பண்ற ஒரு கான்செப்ட் வந்து அஷ்யூர்ல வந்து ரொம்ப ஈஸியா நடக்கும். அதான் ஒரு மெயின் பெனிஃபிட்ஸ். இது எதனால நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நெறைய சர்விஸஸ் அவைலபிளா இருக்கு. எல்லா சர்விஸஸுமே வந்து நீங்க யூஸ் பண்ணி ஒரு சாஃப்ட்வேர் பில்ட் பண்றது வந்து ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சர்விஸஸ வந்து கிரியேட் பண்றதோ, இல்ல வந்து டெலீட் பண்றதோ ரொம்ப ஈஸியா நீங்க பண்ணிக்கலாம். ஆப்வியஸ்லி வந்து இட் லீட்ஸ் டூ ஸ்பீட் த ப்ராசஸ். ஸோ இதெல்லாம் வந்து அஷ்யூரோட ஒரு மெயின் பெனிஃபிட்ஸ்ங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்யூர் சர்விஸஸ்.
ஸோ வந்து நம்ம வந்து முன்னாடியே வந்து அஷ்யூரில் வந்து நெறைய சர்விசஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ என்னெல்லாம் சர்விசஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குயிக்கா வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வந்து நான் இந்த மாரி வந்து நான் கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த கேட்டகரீஸ்ல ஒரு ஒரு கேட்டகரியிலயும் வந்து என்ன மாதிரி சர்விசஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்து நம்ம வந்து ஸ்டோரேஜ். ஸோ ஸ்டோரேஜ் சம்மந்தமா என்ன மாதிரி சர்விசஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே அஷ்யூர் டேட்டா லேக். ஸோ அஷ்யூர் டேட்டா லேக் வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஒன் ஆஃப் த ஸ்டோரேஜ் சொல்யூஷன் இன் அஷ்யூர். ஸோ வந்து நம்ம வந்து என்ன மாரி டேட்டானாலும் நம்ம வந்து இந்த அஷ்யூர் டேட்டா லேக்ல வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. என்ன மாரி ஃபார்மேட்டா இருக்கலாம். ஒரு இமேஜ், வீடியோஸ் எதுவா இருந்தாலும் நம்ம இதில ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாரி இதுக்கு வந்து ஒரு அன்லிமிட்டட் கெப்பாசிட்டின்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு கெப்பாசிட்டியே கிடையாது. எந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டினாலும் நம்ம வந்து இதில வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் அஷ்யூர் டேட்டா லேக்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து அஷ்யூர் டேபிள் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு NoSQL ஃபார்மேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெறைய சர்விசஸ் இருக்குங்க ஸ்டோரேஜ்லயே. நான் வந்து எல்லாத்துலயுமே வந்து ஒரு 2 எக்ஸாம்பிள் மட்டும் குடுக்குறேன். ஸோ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்ன மாரி சர்விசஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, IoT. ஸோ ஐஓடில வந்து என்ன மாரி சர்விசஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்யூர் ஐஓடி ஹப் இருக்கு. அப்புறம் வந்து அஷ்யூர் ஐஓடி சென்ட்ரல் இருக்கு. ஸோ இந்த டூல்ஸ்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு ஐஓடி டிவைஸோட கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் அதோட ஸ்ட்ரீமிங் டேட்டாவ வந்து நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாம், மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டூல்ஸ யூஸ் பண்ணி நம்ம வந்து ஐஓடி டிவைஸஸோட டேட்டாவ வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரியில வந்து என்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கம்ப்யூட்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோனே அஷ்யூர் வர்ச்சுவல் மெஷின். ஸோ வந்து அஷ்யூர் வர்ச்சுவல் மெஷின்னா உங்களுக்கே தெரியும். வர்ச்சுவல் மெஷின்னா வந்து ஒரு நம்ம லேப்டாப் இருக்குல்ல, அதே மாரி இருக்கிற எல்லா கான்ஃபிகரேஷனுமே வந்து கிளவுட்ல வந்து குடுக்குறது தான் வந்து ஒரு வர்ச்சுவல் மெஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் அண்ட் லினக்ஸ் போத் ஆப்பரேட்டிங் சிஸ்டமும் சப்போர்ட்டடு அஷ்யூர்ல. இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு விஎம் வேணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நம்ம வந்து இந்த அஷ்யூர் விஎம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு விஎம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அஷ்யூர் ஃபங்ஷன்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சர்வர்லெஸ் கம்ப்யூட் சர்வீஸ். ஸோ இத யூஸ் பண்ணி நெறைய ஈவென்ட் ட்ரிவன் திங்ஸ்லாம் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்யூட்டர்ல பார்த்தீங்கன்னா, இந்த 2 ரிசோர்ஸஸ வந்து நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வெப்ல வந்து என்ன மாரி சர்வீசஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பார்த்தீங்கன்னா, அஷ்யூர் ஆப் சர்வீஸ். ஸோ வந்து நம்ம வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்க அப்படின்னா, நம்ம வந்து யூஸ் பண்ற ஒரு சர்வீஸ் வந்து இதுதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அஷ்யூர் காக்னிட்டிவ் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. இது வந்து ஒரு ஃபுல்லி மேனேஜ்டு சர்ச் சர்வீஸ். நம்ம வந்து அத யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம Google சர்ச்லாம் இருக்குல்ல, அந்த மாரி நம்ம வந்து நம்மளோட அப்ளிகேஷனுக்கு ஏதாவது ஒரு சர்ச் ஃபங்ஷனாலிட்டிய வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நம்ம இந்த சர்வீசஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி அத கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அ எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு செக்டார் இது பிக் டேட்டா. ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, அஷ்யூர் சினாப்ஸ் அனலிட்டிக்ஸ் அப்புறம் வந்து அஷ்யூர் டேட்டாபிரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 டூல்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா வந்து பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க்கிங். ஸோ நெட்வொர்க்கிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன மாரி சர்வீசஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அஷ்யூர் ஃபயர்வால்ஸ் அப்புறம் வந்து அ அஷ்யூர் வர்ச்சுவல் நெட்வொர்க். ஸோ இதெல்லாம் வந்து எல்லாமே நெட்வொர்க்கிங் சம்மந்தமான ஒரு சர்வீசஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டேட்டாபேஸ். ஸோ டேட்டாபேஸ் வந்து ரொம்ப முக்கியங்க. கிளவுடுக்கு வந்து நம்ம மெயினா போறதே இந்த டேட்டாபேஸுங்கிற கான்செப்ட்னால தான் கிளவுட்ல. ஸோ இதில வந்து என்ன மாரி சர்வீசஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்யூர் காஸ்மோஸ் டிபி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம அஷ்யூர் SQL டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஸோ இந்த அஷ்யூர் காஸ்மோஸ் டிபி வந்து ஒரு NoSQL டேட்டாபேஸுங்க. அதாவது ஒரு டாக்குமெண்ட் ஸ்டோர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இத பத்திலாம் நான் ஃபியூச்சரா வந்து இண்டிவிஜுவலா நான் வந்து வீடியோஸ் வந்து மேக் பண்ணுவேன். அப்புறம் வந்து அஷ்யூர் SQL டேட்டாபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷனலா நம்ம ஆன் ப்ரெமிஸ் SQL சர்வர்லாம் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ கிட்டத்தட்ட அதே மாரி தான் இருக்கும். ஆனா வந்து அஷ்யூர்ல ஹோஸ்டடா இருக்கிற ஒரு டேட்டாபேஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏஐ ரிலேட்டடா என்ன மாரி சர்வீசஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, அஷ்யூர் மிஷின் லேர்னிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ ஆல் த மிஷின் லேர்னிங் சம்மந்தமா இருக்கிற எல்லாமே வந்து நம்ம வந்து அ இத யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அஷ்யூர் காக்னிட்டிவ் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ ரிலேட்டடா இருக்கிற நெறைய இன்பில்ட் சர்வீசஸ்லாம் வந்து இதில ப்ரொவைட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்பீச் ரிலேட்டடா, இமேஜ் ரிலேட்டடா, ஆடியோ ரிலேட்டடா எல்லாமே வந்து இதில காக்னிட்டிவ் சர்வீசஸ்ல இருக்கும். ஸோ ஏஐக்கு சம்மந்தமா இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து இந்த காக்னிட்டிவ் சர்வீசஸ் யூஸ் பண்ணி மோஸ்ட்டா பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மானிட்டரிங். மானிட்டரிங்ல வந்து என்ன மாரி சர்வீசஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்யூர் மானிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வீசஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அஷ்யூர் லாக் அனலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இந்த மாரி மானிட்டரிங் சர்வீசஸ் யூஸ் பண்ணி வந்து நீங்க ஏதாவது வந்து ஒரு இமெயில ட்ரிகர் பண்றதோ, இல்லன்னா லாக்ஸ வந்து நீங்க வந்து அனலைஸ் பண்றதுக்கோ, மானிட்டர் பண்றதுக்கோ நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, பிரெட்டி மச் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா கேட்டகரியிலயுமே வந்து நெறைய சர்வீசஸ் இருக்குங்க. இதில வந்து நான் வந்து ஒரு 2 சர்வீசஸ் தான் நான் காமிச்சிருக்கேன் ஒரு கேட்டகரியில. ஆனா ஏகப்பட்ட சர்வீசஸ் இருக்கு. ஸோ ஒரு அப்ளிகேஷனோ இல்ல ஒரு சாஃப்ட்வேர் நீங்க பில்ட் பண்றதுக்கான எல்லா சர்வீசஸ் எல்லா கேட்டகரியிலயும் வந்து அஷ்யூர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஃபியூச்சர்ல வந்து போடக்கூடிய வீடியோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதில இருக்கிற முக்காவாசி சர்வீசஸ் ஆல்மோஸ்ட் நான் எல்லா சர்வீசஸுமே சொல்லுவேன். நான் வந்து கவர் பண்ணுவேன். முக்கியமா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு டேட்டா இன்ஜினியருங்க. ஸோ டேட்டா இன்ஜினியருக்கு சம்மந்தமா இருக்கிற ஸ்டோரேஜ்ல இருக்கிற அஷ்யூர் டேட்டா லேக்
லேக்காக இருக்கட்டும், பிக் டேட்டாவில் இருக்கிற சினாப்ஸ், டேட்டாபிரிக்ஸ், அதுக்கப்புறம் இந்த டேட்டாபேஸில் இருக்கிற காஸ்மோஸ் டிபி, SQL டேட்டாபேஸ், இது ரிலேட்டடாக இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ரொம்ப டீட்டெயில்டாக வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் வந்து நான் மேக் பண்ணுவேன். ரைட் ஃப்ரம் இன்ட்ரோடக்ஷன் டு டெமோ எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இதெல்லாம் தாங்க ஓவராலாக வந்து சர்வீசஸ் அவைலபிள் இன் அஷ்யூர். ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்யூர் அக்கௌண்ட்ஸ். ஸோ அஷ்யூர் அக்கௌண்ட்ஸ்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குங்க. அந்த ஆர்கனைசேஷன் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு அஷ்யூர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு டெனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து கிடைக்கும். அந்த டெனன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, ஒரு அக்கௌண்ட் தாங்க. நம்ம நார்மலாக வந்து ஒரு ஜிமெயில் கிரியேட் பண்ணாலும் நம்மளுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகுதுல்ல, அந்த மாதிரி ஒரு அஷ்யூரை ரெஜிஸ்டர் பண்ணும்போது நம்மளுக்கு முதல்ல ஹையர் லெவலில் வரது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெனன்ட் தான். ஆனால் வந்து இந்த டெனன்ட்டை நீங்கள் வந்து அஷ்யூர் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எல்லா சர்வீசஸும் வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ எல்லா சர்வீசஸும் நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ அதுக்கு தேவையானது தான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். சப்ஸ்கிரிப்ஷன்னா என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இனிமேல் வந்து நீங்கள் அஷ்யூரில் ப்ரொவைட் பண்ணுற சர்வீசஸ் எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் தான். ஸோ உங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் வேணும். அதாவது ஒரு டெனன்ட் வேணும். ஸோ டெனன்ட் இருந்தால் தான் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்து வர்றது வந்து ரிசோர்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரிசோர்ஸ் குரூப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஃபைல் சிஸ்டமில் வந்து ஒரு ஃபோல்டர் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஒரு ஃபோல்டர் இருந்தால் தான் அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நீங்கள் ஃபைல்ஸ்லாம் நீங்கள் சேவ் பண்ணலாம் கரெக்டாக. இதில் அந்த ஃபோல்டர் தான் வந்து ரிசோர்ஸ் குரூப்புங்க. ஒரு ஃபோல்டராக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு கீழே ஃபைல்ஸ் இருக்குல்ல, ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸ் அதெல்லாம் தான் ஒரு ரிசோர்ஸஸ். ஸோ வந்து இதோட ஃப்ளோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதாங்க ஃப்ளோ. ஃபஸ்ட்டு வந்து டெனன்ட் இருக்கும். ஒரு அஷ்யூர் அக்கௌண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை வந்து நீங்கள் வந்து எனேபிள் பண்ணுறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு ரிசோர்ஸ் குரூப்பை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிறீங்க. அதாவது வந்து ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் மாதிரி. இந்த ரிசோர்ஸ் குரூப்புக்கு கீழே வந்து நீங்கள் எல்லா ரிசோர்ஸஸும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அடுத்த வந்து ஸ்லைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்யூரோட அக்கௌண்ட், அதாவது டெனன்ட். ஸோ ஒரு டெனன்ட்ல வந்து நீங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷனாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டெவ் என்விரான்மெண்ட்டுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கிரியேட் பண்ணிக்கலாம். மோர் தேன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஷ்யூர் அக்கௌண்ட் தான். ஒரு அஷ்யூர் அக்கௌண்ட்டில் நீங்கள் எத்தனை சப்ஸ்கிரிப்ஷன்னாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு கீழே நீங்கள் எத்தனை ரிசோர்ஸ் குரூப்னாலும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு ரிசோர்ஸ் குரூப்புக்கு கீழே நீங்கள் எத்தனை ரிசோர்ஸஸ்னாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஃப்ளோவில் தான் இருக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் 2 சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு கீழே 2 ரிசோர்ஸ் குரூப் இருக்குது. அந்த ரிசோர்ஸ் குரூப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது எல்லாமே வந்து ரிசோர்ஸஸ். ஸோ இதில் இருக்கிற எல்லா ரிசோர்ஸஸுமே நான் வந்து முன்னாடி இருக்கிற ஸ்லைட்ஸில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அஷ்யூர் வர்ச்சுவல் மிஷின் இருக்குது, அஷ்யூர் ஆப் சர்வீஸ் இருக்குது, அஷ்யூர் வர்ச்சுவல் நெட்வொர்க் இருக்குது, அஷ்யூர் SQL டேட்டாபேஸ் இருக்குது, அப்புறம் வந்து அஷ்யூர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாம் தான் ரிசோர்ஸஸ். ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து இவ்வளோதாங்க. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அஷ்யூரோட போர்ட்டல் ஓவர்வியூ வந்து பார்க்கலாம். ஸோ அதில் வந்து நம்ம இந்த சப்ஸ்கிரிப்ஷன், ரிசோர்ஸ் குரூப், ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அதை வந்து நீங்கள் டெமோவாக பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் வந்து நிறைய புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ இது வரைக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் போட போகிறேன். ஸோ அஷ்யூரில் நீங்கள் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்யூர் போர்ட்டலோட ஒரு ஓவர்வியூ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அஷ்யூரோட பிகினர் இன்ட்ரோடக்ஷனில். ஸோ என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, டெனன்ட்னா என்ன, சப்ஸ்கிரிப்ஷன்னா என்ன, ரிசோர்ஸ் குரூப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து தியரியாக நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இப்போ அதெல்லாம் வந்து நம்ம அஷ்யூர் போர்ட்டலில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அஷ்யூர் அக்கௌண்ட்டை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அஷ்யூர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு அஷ்யூர் ஃப்ரீ அக்கௌண்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, அஷ்யூர் வந்து ஃப்ரீ அக்கௌண்ட் வந்து கொடுக்குறாங்கங்க. ஸோ நீங்கள் வந்து அஷ்யூரை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ஃப்ரீ அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ரீ அக்கௌண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து $200 கிரெடிட் கொடுப்பாங்க. ஸோ அந்த கிரெடிட்டை வந்து நீங்கள் 30 டேஸ்க்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 30 டேஸுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த ஃப்ரீ அக்கௌண்ட்டில் வந்து சர்வீசஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் வந்து அந்த சர்வீசஸ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த பே அஸ் யூ கோ ஆப்ஷன் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கணும். அது எனேபிள் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களால் சர்வீசஸ்லாம் திரும்ப யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஃப்ரீ அக்கௌண்ட்டு அப்புறம் இந்த பே அஸ் யூ கோல வந்து என்னெல்லாம் சர்வீசஸ் ஃப்ரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான சர்வீசஸ் ஃப்ரீயாக இருக்குங்க. அது என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு வர்ச்சுவல் மிஷின்ஸு, அதுக்கப்புறம் அஷ்யூர் SQL டேட்டாபேஸ், அஷ்யூர் ஃபங்க்ஷன்ஸ், அதுக்கப்புறம் நிறைய சர்வீசஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இந்த சர்வீசஸ்லாம் நான் வந்து எப்பயுமே வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து சில சர்வீசஸ் வந்து 12 மந்த்ஸ் வரைக்கும் ஃப்ரீயாக கொடுத்துக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து அஷ்யூர் ஃப்ரீ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ஸ்டார்ட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஆப்ஷனை வச்சு கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட எந்த இமெயில் ஐடினாலும் வச்சு நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம்.
ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்க கிரெடிட் கார்ட் டீட்டெயில்ஸ்லாம் நீங்க வந்து என்டர் பண்ணணும். கிரெடிட் கார்டு இல்லன்னா டெபிட் கார்டா இருக்கலாம். நீங்க வந்து அத குடுத்துட்டு, உங்க கார்ட் டீட்டெயில்ஸ்லாம் குடுத்தா தான் உங்களால வந்து இந்த இத வந்து சைன் அப் பண்ண முடியும். இப்போ வந்து நீங்க ஒரு ஸ்டூடண்ட்ஸா இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டூடண்ட்ஸா இருந்துட்டு உங்களுக்கு ஒரு இமெயில் ஐடி அ ஒரு ஸ்டூடண்ட்டா குடுத்துருக்காங்க அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க வந்து அஷ்யூர் ஃப்ரீ அக்கவுண்ட் ஃபார் ஸ்டூடண்ட் அப்படின்னு சொல்ற ஆப்ஷன் இருக்கு. ஆ இந்த ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லிங்க் நீங்க போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு $100 ஃப்ரீ கிரெடிட் குடுப்பாங்க. இதுக்கு வந்து நீங்க கிரெடிட் கார்ட்ல நீங்க வந்து எதுவுமே குடுக்க தேவையில்ல. ஜஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரீன்னு குடுத்துட்டு, உங்களோட இமெயில் ஐடி கேட்கும். உங்களுக்கு ஸ்டூடண்ட்க்குன்னு ஒரு இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா, அந்த இமெயில் ஐடிய யூஸ் பண்ணி உங்க டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணி நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்க ஒரு 12 மந்த்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீயா குடுக்குறாங்கங்க. ஒரு $100 வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 12 மந்த்ஸ் வரைக்கும். எல்லா சர்வீசஸுமே நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, அதுல இருக்கிற எல்லா சர்வீசஸுமே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு அஷ்யூர் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இப்படிதாங்க இருக்கும். அஷ்யூர் போர்ட்டல்ல. ஸோ ஒரு அஷ்யூர் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் வந்து, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு டெனன்ட் கிரியேட் ஆயிடும். நம்ம லாஸ்ட் வீடியோலயே பார்த்திருந்தோம். ஒரு டெனன்ட் தான் வந்து ஹையர் லெவல் கரெக்ட்டா? இப்போ நீங்க வந்து ஒரு அஷ்யூர் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து காசுலாம் வந்து அ செலவாகாது. அதாவது வந்து எந்த ஒரு காஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு இன்கர் ஆகாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன வந்து நீங்க கிரியேட் பண்ற வரைக்கும். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோலயே பார்த்தோம். ஒரு டெனன்ட்ல வந்து எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன்னாலும் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அக்கவுண்ட்ல இப்போ வந்து tamil.mrk.talkstech@gmail.comனு சொல்லிட்டு இந்த இமெயில் ஐடிய வச்சு நான் ஒரு அஷ்யூர் அக்கவுண்ட்ட வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்னால எந்த சர்விஸஸுமே வந்து கிரியேட் பண்ண முடியாதுங்க. ஏன்னா வந்து ஒரு அக்கவுண்ட் மட்டும் தான் இருக்கு. இப்போ இதில சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. இப்போ இத நான் கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து என்கிட்ட எந்த சப்ஸ்கிரிப்ஷனுமே இல்ல. ஸோ இந்த இந்த அக்கவுண்ட்ட யூஸ் பண்ணி நீங்க எத்தன சப்ஸ்கிரிப்ஷனாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இங்க ஒரு ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. இத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இதுல வந்து சில ஆப்ஷன்ஸ்லாம் குடுக்குங்க. என்ன மாரி சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம முன்னாடியே பார்த்தோம். இந்த ஃப்ரீ ட்ரையல் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஒரு 30 டேஸ்க்கு இத யூஸ் பண்ணி நான் கிரியேட் பண்ணிக்கலாம் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன. இல்லன்னா பே அஸ் யூ கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான்செப்ட் பார்த்தோம். இந்த 30 டேஸ்க்கு அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்கா பே அஸ் யூ கோக்கு வந்து மாறிடும். நீங்க எனேபிள் பண்ணா பண்ணிக்கலாம். இல்லன்னா வந்து பண்ணாம இருக்கலாம். ஆனா பண்ணா தான் உங்களால சர்வீசஸ்லாம் திரும்ப யூஸ் பண்ண முடியும். இல்லன்னா அஷ்யூர் ஃபார் ஸ்டூடண்ட் நீங்க ஸ்டூடண்ட்டா இருந்தீங்கன்னா, இத யூஸ் பண்ணி வந்து நீங்க ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரீ ட்ரையல் இருக்குல்ல, அ ட்ரை அஷ்யூர் ஃபார் ஃப்ரீ. இத யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த இமெயில் ஐடிய யூஸ் பண்ணி பண்ணல. நான் வந்து இன்னொரு இமெயில் ஐடி யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது. ஸோ நான் வந்து மிஸ்டர் கே டாக்ஸ் டெக் அட் ஜிமெயில் டாட் காம் யூஸ் பண்ணி, நான் வந்து அந்த ஃப்ரீ அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷனுக்கு நான் போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அ இந்த இமெயில் ஐடி வச்சு நான் வந்து கிரியேட் பண்ணது. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு டெனன்ட் இருக்கு இந்த அக்கவுண்ட்டுக்கு. நம்ம வந்து ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணாலே ஒரு டெனன்ட் வந்துரும். அந்த டெனன்ட்டுக்குள்ள நான் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதே மாரி நான் எத்தன சப்ஸ்கிரிப்ஷன்னாலும் நான் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நெறைய ஆர்கனைசேஷன்ல வந்து டெவ்க்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன், டெஸ்ட்க்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன், புரொடக்ஷனுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டெவ்வுக்கு வந்து என்னென்ன ரிசோர்ஸ்லாம் தேவையோ, அந்த ரிசோர்ஸஸ்லாம் அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல கிரியேட் பண்ணிப்பாங்க. அந்த மாரி வந்து டெஸ்ட், ப்ராடுன்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிப்பாங்க. ஒரு சப்ஸ்கிரிப்ஷன்லயும் வந்து தனித்தனியான அதுக்கேத்த காஸ்ட் வந்து நம்ம வந்து ட்ராக் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல, இப்போ வந்து ஒரு டெனன்ட் இருக்கு. அடுத்த ஸ்டெப் வந்து சப்ஸ்கிரிப்ஷன். இப்போ நான் அந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ள போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து என்னோட சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இதில தான் வந்து நான் வந்து எல்லா ரிசோர்ஸஸுமே நான் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் ரிமைனிங் $200 ஃப்ரீ கிரெடிட் எக்ஸ்பிரஸ் இன் 30 டேஸ். ஸோ இப்போ 30 டேஸ்க்கு அப்புறம் வந்து இந்த ஃப்ரீ அக்கவுண்ட்லாம் வந்து எனக்கு வந்து டிசேபிள் ஆயிடும். இதுக்கப்புறம் நான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் இந்த அப்கிரேட் ஆப்ஷன் குடுத்து, பே அஸ் யூ கோ ஆப்ஷன் குடுத்தா தான் வந்து நான் திருப்பி சர்வீசஸ்லாம் வந்து நான் யூஸ் பண்ண ஆரம்பிக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரிசோர்ஸ் குரூப். ஸோ அடுத்த ஸ்டெப் என்னது? ஆ இப்ப நம்மகிட்ட ஒரு டெனன்ட் இருக்கு, ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து ரிசோர்ஸ் குரூப் வேணும். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ள நான் வந்து இப்போ லெஃப்ட் சைட்ல வந்து இப்படி ட்ராக் பண்ணேன்னா, ரிசோர்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். இப்போ நான் இத கிளிக் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து என்கிட்ட எந்த ரிசோர்ஸ் குரூப்புமே இல்ல. ஸோ எந்த ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணதா இருந்தாலும், எனக்கு வந்து ஒரு ரிசோர்ஸ் குரூப் வேணும். கரெக்ட்டா? ஸோ இந்த ஆப்ஷன்ல கிரியேட்ன்னு சொல்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ இத கிளிக் பண்ணி நான் வந்து ஒரு ரிசோர்ஸ் குரூப்ப கிரியேட் பண்ணிட்டு, அந்த ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ள தான் வந்து நான் மத்த ரிசோர்ஸஸ்லாம் நான் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ஃப்ளோ. ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு டெனன்ட் இருக்கும். அந்த டெனன்ட்க்கு அப்புறம் வந்து நீங்க ஒரு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணணும். அந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு அப்புறம் அந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ள தான் நீங்க வந்து ஒரு ரிசோர்ஸ் குரூப்ப கிரியேட் பண்ணிட்டு,
அந்த ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே தான் நீங்கள் எல்லா ரிசோர்ஸஸுமே நீங்கள் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஃப்ளோ. ஸோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்த்துருந்தோம். டெனன்ட்னா என்ன, சப்ஸ்கிரிப்ஷன்னா என்ன, ரிசோர்ஸ் குரூப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அஷ்யூர் போர்ட்டல் லாகின் பண்ணோன்னா அதுக்கு என்ன யூஆர்எல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா portal.azure.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூஆர்எல். ஸோ இப்போ வந்து ஒரு நியூ விண்டோ ஓப்பன் பண்ணிட்டு portal.azure.com அப்படின்னு அடிச்சிங்க அப்படின்னா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ உங்களோட இமெயில் கொடுத்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ இதோட லாகின் பண்ணணும் அப்படின்னா உள்ள லாகின் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து அஷ்யூர் போர்ட்டல். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஷ்யூரில் வந்து நிறைய சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம் கரெக்டாக. ஸோ இதில் வந்து இப்போ அஷ்யூர் போர்ட்டலோட ஹோம் பேஜில் இருக்கேன். ஸோ இதில் வந்து கிரியேட் ஏ ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னெல்லாம் சர்வீசஸ் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சர்வீசஸ் இருக்குது. ஸோ இந்த லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்டகரி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு சம்மந்தமான இருக்க சர்வீசஸ்லாம் நீங்கள் வந்து இங்கே பார்த்துக்கலாம். எந்த சர்வீசஸ் வேணுமோ அந்த சர்வீசஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இது நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ இதில் இருக்கிற எந்த சர்வீசஸை க்ரியேட் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் வந்து ஒரு ரிசோர்ஸ் குரூப்பை வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். அந்த ரிசோர்ஸ் குரூப்புக்கு தேவையானது என்னது, நம்ம முன்னாடியே பார்த்தோம் சப்ஸ்கிரிப்ஷன். அந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு தேவையானது அஷ்யூர் அக்கௌண்ட் விச் இஸ் டெனன்ட். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு ரிசோர்ஸ் குரூப்பை க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் எப்படி வந்து ஒரு ரிசோர்ஸ் குரூப்புக்கு வந்து ஆக்சஸ்லாம் செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ போன வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஷ்யூர் போர்ட்டலோட ஒரு ஓவர்வியூ பார்த்தோம். ஸோ வந்து டெனன்ட்டு, சப்ஸ்கிரிப்ஷன், ரிசோர்ஸ் குரூப் இதெல்லாம் வந்து அஷ்யூர் போர்ட்டலில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிசோர்ஸ் குரூப்பை வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த ரிசோர்ஸ் குரூப்பை க்ரியேட் பண்ணிட்டு அதோட ஆக்சஸ் கண்ட்ரோல் செட்டிங்ஸ்லாம் வந்து எப்படி மாற்றுறது, எப்படி வந்து அந்த ரிசோர்ஸ் குரூப்புக்கு ஆக்சஸ் கொடுக்குறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து பற்றி பேச போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வந்து நம்ம வந்து ரிசோர்ஸ் குரூப் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அஷ்யூர் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ வந்து நான் வந்து ரிசோர்ஸ் குரூப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஒரு சப்ஸ்கிரிப்ஷனில் தான் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து அஷ்யூர் சப்ஸ்கிரிப்ஷன் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ளே போயிடும். ஸோ இதான் வந்து அஷ்யூர் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இதுக்கு லெஃப்ட் சைடில் வந்து நம்ம கீழே ட்ராக் பண்ணோம் அப்படின்னா ரிசோர்ஸ் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே தான் வந்து நம்ம ரிசோர்ஸ் குரூப்பை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த ரிசோர்ஸ் குரூப்பை வந்து நம்ம சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ளே வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம இங்கேயே வந்து நம்ம ரிசோர்ஸ் குரூப் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணோன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரிசோர்ஸ் குரூப் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இங்கேயே வந்து ஒரு க்ரியேட் ரிசோர்ஸ் குரூப்னு இருக்குது, இங்கேயே ஒரு க்ரியேட் பட்டன் இருக்குது. ஸோ 2 யூஸ் பண்ணி நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ரிசோர்ஸ் குரூப்பை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கான விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஓகே. ஸோ இது ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 விஷயம் வந்து கேட்குது. ஃபஸ்ட்டு வந்து என்ன சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் வந்து இந்த ரிசோர்ஸ் குரூப்பை க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குது. இப்போ வந்து என்கிட்ட ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தான் இருக்குது. இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தான் இருக்குது. ஸோ வந்து அது மட்டும் தான் இங்கே லோட் ஆகிருக்கும். ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் மல்டிபிள் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இந்த அக்கௌண்ட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா எல்லாமே லோட் ஆகிக்கும். ஸோ வந்து உங்களுக்கு என்ன சப்ஸ்கிரிப்ஷன் வேணுமோ அதை நீங்கள் வந்து இதில் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக வந்து அஷ்யூர் சப்ஸ்கிரிப்ஷன் 1ல் தான் நான் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து ரிசோர்ஸ் குரூப் நேம் கேட்குது. நம்ம வந்து ஒரு நேம் கொடுக்கலாம். டர்க்கி அஷ்யூர் டுட்டோரியல்ஸ் தமிழ் அப்படின்னு போட்டுக்கலாம். நம்ம தமிழில் இது பண்ணுறதுனால. ஸோ ஆர்ஜி வந்து ரிசோர்ஸ் குரூப்புங்க. ஸோ ரிசோர்ஸ் குரூப் இந்த மாதிரி ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ணும்போதெல்லாம் வந்து சில நேமிங் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இருக்கும். ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஒரு மாதிரி வந்து அவங்க ரிசோர்ஸ் குரூப்லாம் க்ரியேட் பண்ணிப்பாங்க. ஐ மீன் ரிசோர்ஸஸ்லாம் க்ரியேட் பண்ணிப்பாங்க. இது வந்து ஒரு டிஃபால்ட்டான ஒரு நேமிங் கன்வென்ஷன்னு சொல்லலாம். நம்ம ஒரு ரிசோர்ஸ் குரூப் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து ஆர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஷார்ட் ஃபார்மாக வந்து நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சிடும் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அதை யூஸ் பண்ணி வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரீஜியனில் வந்து இந்த ரிசோர்ஸஸை வந்து நீங்கள் இந்த ரிசோர்ஸ் குரூப்பை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட் வீடியோலேயே பார்த்துருந்தோம் நம்ம என்னெல்லாம் டேட்டா சென்டர்ஸ் இருக்குது அஷ்யூரில் அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாமே வந்து இங்கே லிஸ்ட் ஆகும். ஸோ நான் வந்து ஆஸ்திரேலியா ஈஸ்ட் அதை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதுதான் வந்து எனக்கு ரொம்ப நான் இருக்கிற லொக்கேஷன்லேருந்து ரொம்ப க்ளோசஸ்ட் லொக்கேஷன். ஸோ அதை நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த 3 டீட்டெயில்ஸும் வந்து நம்ம வந்து கொடுத்ததுக்கப்புறம் அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுக்கணும். இதில் டேக்ஸ். ஸோ இந்த டேக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து இந்த ரிசோர்ஸ் குரூப்பை வந்து ஒரு லேபிள் மாதிரி பண்ணுறது தான் நம்ம வந்து டேக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு கீ இருக்கும், ஒரு வேல்யூ இருக்கும்.
இந்த நேம் தான் கீ, அப்புறம் வேல்யூ வந்து நம்ம ஒரு வேல்யூ குடுக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து இப்படி குடுக்குறேன். கிரியேட்டட் பை வேல்யூ வந்து மிஸ்டர் கே அப்படின்னு நம்ம குடுக்குறோம் அப்படின்னா, ஸோ வந்து இது வந்து என்ன மீன் பண்ணும் அப்படின்னா, இது வந்து எதுக்காக ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ரிசோர்ஸ் குரூப்லாம் கிரியேட் பண்ணதுக்கப்புறம், இல்லன்னா என்ன ரிசோர்ஸ் கிரியேட் பண்றதா இருந்தாலும், இந்த டேக் நம்ம வந்து குடுத்தோம்னா, நம்ம அத யூஸ் பண்ணி வந்து நம்ம ஃபில்டர் பண்றதோ, இல்ல சர்ச் பண்றதோ, இல்ல கடைசியா வந்து நம்ம கிரியேட் பண்ற ரிசோர்ஸ்லாம் டெலீட் பண்ணணும்னா, இந்த டாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அத வச்சு ஃபில்டர் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாரி ஈஸியா ஐடென்டிஃபை பண்றது, இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்றதுக்காக இது மெயினா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கிரியேட்டட் பை அப்புறம் வந்து என்விரான்மென்ட் இது எந்த என்விரான்மென்ட்காக இது நீங்க கிரியேட் பண்ணியிருக்கீங்க? இந்த மாதிரி டெவ், டெஸ்ட், ப்ராட் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து நெறைய நெறைய விதமா டாக்ஸ் வந்து ஒரு கம்பெனிஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து இது ஜஸ்ட் வந்து கிரியேட்டட் பை அது மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம டாக்ஸ் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து வந்து ரிவ்யூ அண்ட் கிரியேட். ஸோ வேலிடேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எல்லாமே வந்து என்டர் பண்ணிட்டோம். ஒரு ரிசோர்ஸ் குரூப்புக்கு தேவையானது. இப்போ வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கிரியேட் பண்றேன். அவ்வளோதான். இதுதான் ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் இதுக்குள்ள போறேன். சூப்பர். ஸோ வந்து இதுதான் நம்மளோட ரிசோர்ஸ் குரூப். ஸோ வந்து இனிமே இந்த ரிசோர்ஸ் குரூப்பை யூஸ் பண்ணி நம்ம இங்க இதுக்குள்ள வந்து என்னலாம் நம்மளுக்கு ரிசோர்ஸஸ்லாம் வேணுமோ நம்ம எதுனாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து எதுவா இருந்தாலும் நம்ம இதுக்குள்ளேயே நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் இந்த ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ள. ஸோ வந்து இந்த டியூட்டோரியல்ஸ்க்கு வந்து நான் இந்த ரிசோர்ஸ் குரூப் தான் நான் வந்து யூஸ் பண்ண போறேன். எல்லா ரிசோர்ஸுமே கிரியேட் பண்றதுக்கு. டேட்டா ஃபேக்டரியா இருக்கட்டும், சினாப்ஸா இருக்கட்டும், டேட்டாபிரிக்ஸா இருக்கட்டும். என்னெல்லாம் நான் வந்து இந்த டியூட்டோரியல்ஸ்க்காக நான் வந்து யூஸ் பண்ண போறேனோ, அதுக்கு எல்லாத்துக்குமே நான் இந்த ரிசோர்ஸ் குரூப் தான் நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ இப்போ நீங்க பார்க்குறது வந்து இதுதான் ரிசோர்ஸ் குரூப்போட செட்டிங்ஸுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஓவர்வியூ டேப்ல இருக்கோம். இந்த ஓவர்வியூல வந்து ஓவரால் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இது என்ன சப்ஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்மளோட அஷ்யூர் சப்ஸ்கிரிப்ஷன் 1, சப்ஸ்கிரிப்ஷன் ஐடி, அப்புறம் என்ன லொகேஷன்ல வந்து இது கிரியேட் ஆயிருக்கு. அப்புறம் நம்ம டாக்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணோம்ல, கிரியேட்டட் பை மிஸ்டர் கே. ஸோ ஃபியூச்சர்ல வந்து நம்ம வந்து இத கிளிக் பண்ணோம்னா, இந்த டாக்ஸ வச்சு என்னெல்லாம் ரிசோர்ஸஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே லிஸ்ட் ஆகும். இப்போ வந்து நம்ம ஒரே ஒரு ரிசோர்ஸ் குரூப் மட்டும் கிரியேட் பண்ணியிருக்கனால அது மட்டும் லிஸ்ட் ஆகுது. ஸோ இதுதான் ஓவர்வியூ டேபு. ஸோ நான் முக்கியமான விஷயம் வந்து ஒரு ரிசோர்ஸஸ் வந்து கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிசோர்ஸஸ்க்கு யாருக்கெல்லாம் ஆக்சஸ் வேணுமோ அந்த ஆக்சஸ் குடுக்கணும். ஸோ நான் அதுதான் மெயினா வந்து நான் இதில கவர் பண்ண போறேன். இதில நெறைய விஷயங்கள் இருக்கு லெஃப்ட் சைட்ல. ஆக்டிவிட்டி லாக், ஆக்சஸ் கண்ட்ரோல், டாக்ஸ் அப்புறம் வந்து நெறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து ஃபியூச்சர்ல பார்ப்போம். ஆனா இந்த வீடியோல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் இந்த செட்டிங்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்குள்ள நான் போறேன் அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ரிசோர்ஸ் குரூப்ப கிரியேட் பண்ணது நான் தான் கிரியேட் பண்ணேன் கரெக்ட்டா? இந்த மிஸ்டர் கே டாக்ஸ் டெக் அட் gmail.com இந்த அக்கவுண்ட்ட யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ரிசோர்ஸ் குரூப்ப வந்து கிரியேட் பண்ணோம். இப்போ இந்த ஆக்சஸ் கண்ட்ரோல்க்குள்ள ரோல் அசைன்மென்ட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இதுக்குள்ள நான் வந்து போறேன் இப்போ. இந்த ரோல் அசைன்மென்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஓனர் ஆக்சஸ் வந்து இந்த அக்கவுண்ட்டுக்கு வந்து அசைன் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஓனர் ஆக்சஸ் வந்து நீங்க இந்த ஸ்கோப் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ன இருக்கும்னா, சப்ஸ்கிரிப்ஷன் ஆர் இன்ஹெரிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது என்ன அப்படி மீன் பண்ணுதுன்னா, இந்த அக்கவுண்ட் மிஸ்டர் கே டாக்ஸ் டெக் அட் gmail.comக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்ல ஓனர் ஆக்சஸ் இருக்கு. ஸோ ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கே வந்து ஓனர் ஆக்சஸ் இருக்கு அப்படின்னா, அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல இருக்க அந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு உள்ள இருக்கிற எல்லா ரிசோர்ஸ் குரூப்புக்குமே இந்த பர்ட்டிகுலர் பெர்சனுக்கு வந்து ஆக்சஸ் இருக்கும். ஸோ எத்தனை ரிசோர்ஸ் குரூப் வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ள வந்து கிரியேட் பண்ணாலும், எல்லா ரிசோர்ஸ் குரூப்புக்குமே வந்து அதுக்கு ஆக்சஸ் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு ஹையஸ்ட் லெவல் வந்து நம்ம முன்னாடியே தெரியும். ஹையஸ்ட் லெவல் டெனன்ட், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் தான் ரிசோர்ஸ் குரூப் கரெக்ட்டா? ஸோ ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கே நம்மளுக்கு ஆக்சஸ் இருக்குன்னா, அதுக்குள்ள இருக்கிற எல்லாத்துக்குமே ஆக்சஸ் இருக்கும் கரெக்ட்டா? ஸோ அதுதான் இப்படி நடந்திருக்கு. ஸோ இப்போ வந்து அ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன்னா, இப்போ வந்து இந்த ரிசோர்ஸ் குரூப்புக்கு நான் இன்னொரு யூசருக்கு வந்து நான் வந்து ஆக்சஸ் குடுக்குறேன். ஸோ அப்படி ஆக்சஸ் குடுக்கறனால, அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ வந்து என்கிட்ட இன்னொரு அக்கவுண்ட் இருக்கு. இது வந்து என்னன்னா, tamil.mrktalkstech@gmail.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கவுண்ட் இருக்கு. ஸோ இந்த அக்கவுண்ட்ல வந்து எனக்கு வந்து எந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுமே இல்ல. இப்போ பார்த்தா தெரியும் எனக்கு இதில அஷ்யூர் சப்ஸ்கிரிப்ஷன் 1 இல்ல எந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுமே இல்ல. இந்த அக்கவுண்ட் வந்து நான் அந்த பழைய அக்கவுண்ட் இருக்குல்ல, நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கோம்ல, இந்த அக்கவுண்டோட கெஸ்ட் அக்கவுண்ட்டா நான் அந்த அக்கவுண்ட்ட வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எதனால அப்படி மீன் பண்றேன் அப்படின்னா, இப்போ வந்து நான் இதில டாப் ரைட் இருக்குல்ல, இத நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா, ஸ்விட்ச் டைரக்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஸ்விட்ச் டைரக்டரி ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணேன்னா, இப்போ வந்து இது வந்து டிஃபால்ட் டைரக்டரி. அதாவது இந்த தமிழ்.மிஸ்டர் கேயோட டிஃபால்ட் டைரக்டரி. இதில வந்து இன்னொரு டைரக்டரி இருக்கு. மிஸ்டர் கே டாக்ஸ் டெவ். இதுதான் வந்து நம்மளோட
இந்த டைரக்டரி அந்த அஷ்யூர் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல, அந்த சப்ஸ்கிரிப்ஷனோட டைரக்டரி. ஸோ இந்த டைரக்டரிய வந்து நான் அந்த யூசருக்கு கெஸ்ட் அக்கவுண்ட்டா வந்து நான் இன்வைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால வந்து இங்க விசிபிளா இருக்கு. ஸோ இப்ப நான் ஸ்விட்ச் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து அந்த யூசர் வந்து இந்த டைரக்டரிய வந்து ஆக்சஸ் பண்றான். ஸோ இந்த யூசர் இருக்கான்ல tamil.mrktalkstech@gmail.com இந்த யூசர் இப்போ இந்த மிஸ்டர் கே டாக்ஸ் டெக் டெவ் டைரக்டரியோட ஆக்சஸ் பண்ணுது. ஆனா இப்போ நான் இங்க சப்ஸ்கிரிப்ஷனுக்கு போறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து இங்க வந்து எந்த சப்ஸ்கிரிப்ஷனுமே எனக்கு வந்து விசிபிளா இல்ல. அந்த அஷ்யூர் சப்ஸ்கிரிப்ஷன் 1 வந்து இங்க விசிபிளா இல்ல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூசருக்கு வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷனோட ஓனர் ஆக்சஸ் இருக்கு. இந்த யூசருக்கு வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷனோட எந்த ஆக்சஸுமே இல்ல. அதனால தான் வந்து இங்க வந்து விசிபிள் ஆகல. ஸோ நான் இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன்னா, நம்ம வந்து இப்போ ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணோம்ல, அந்த ரிசோர்ஸ் குரூப்போட ஆக்சஸ் கண்ட்ரோல்ல ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது ஒரு புதுசா ஒரு ஆக்சஸ் குடுக்கணும்னா, நம்ம இங்க தான் வரணும். ஆக்சஸ் கண்ட்ரோல் ஆட். நான் இப்போ ஆட் குடுத்துட்டு, ஆட் ரோல் அசைன்மென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இத நான் கிளிக் பண்றேன். இதுல நெறைய ரோல் இருக்குங்க. எக்கச்சக்கமான ரோல் இருக்கு. இத வந்து நான் இப்போ வந்து எல்லாமே நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லப் போறதில்ல. மோஸ்ட் காமன்லி யூஸ்டு 3 ரோல் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாப் 3 தாங்க. இந்த டாப் 3 தான் ரொம்ப முக்கியமா நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து ஓனர். ஓனர் ஆக்சஸ்னா என்னன்னா, அவனுக்கு வந்து எல்லா ஆக்சஸுமே இருக்கும். அந்த ரிசோர்ஸ் குரூப்புக்கு இப்ப நீ ஓனர் ஆக்சஸ் குடுக்குறன்னா, அந்த ரிசோர்ஸ் குரூப்க்குள்ள இருக்கிற எல்லா விஷயமே பண்ணலாம். எந்த செட்டிங்ஸ்னாலும் சேஞ்ச் பண்ணலாம். என்ன ரிசோர்ஸ்னாலும் கிரியேட் பண்ணலாம். பிளஸ் இன்னொரு யூசருக்கு வந்து அந்த ரிசோர்ஸ் குரூப்புக்கு ஒரு ஆக்சஸ் குடுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த அக்கவுண்ட் வந்து இந்த ரிசோர்ஸ் குரூப்போட ஓனர் ஆக்சஸ் கரெக்ட்டா? இப்போ நான் வந்து இன்னொரு பெர்சனுக்கு கூட நான் வந்து இந்த ரிசோர்ஸ் குரூப்போட ஆக்சஸ வந்து நான் வந்து செட் பண்ணலாம். அதுதான் வந்து இங்க போட்டிருக்கு. கிராண்ட் ஃபுல் ஆக்சஸ் டூ மேனேஜ் ஆல் ரிசோர்ஸஸ் இன்க்ளூடிங் த எபிலிட்டி டூ அசைன் ரோல்ஸ் இன் அஷ்யூர் ஆர் பேக் அப்படின்னு போட்டிருக்கு. கான்ட்ரிபியூட்டர்னா என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணலாம். கிராண்ட் ஃபுல் ஆக்சஸ் டு மேனேஜ் ஆல் ரிசோர்ஸஸ். அதாவது அந்த ரிசோர்ஸ் குரூப்ல என்ன வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம். என்னனாலும் ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஆனா இன்னொருத்தவனுக்கு வந்து அந்த ரிசோர்ஸ் குரூப்ல ஆக்சஸ் குடுக்க முடியாது. பட் டஸ் நாட் அலோ யூ டு அசைன் ரோல்ஸ். அதுதான் வந்து மெயின் இது டிஃபரன்ஸ் ஓனருக்கும் கான்ட்ரிபியூட்டருக்கும். ரீடர்னா என்னன்னா, ஜஸ்ட் வந்து என்னலாம் ரிசோர்ஸஸ் அந்த ரிசோர்ஸ் குரூப்குள்ள இருக்கோ, அத ரீட் பண்ணிக்கலாம் தவிர எந்த சேஞ்சுமே பண்ண முடியாது. ஒரு செட்டிங்ஸ் சேஞ்சோ இல்லன்னா ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்றதோ எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதுதான் வியூ ஆல் ரிசோர்ஸஸ் பட் டஸ் நாட் அலோ யூ டு மேக் எனி சேஞ்சஸ். ஸோ இந்த 3 ரோல் தான் வந்து மோஸ்ட் காமனா நம்ம வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ரோலு. ஸோ நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, ஓனர் ஆக்சஸ் வந்து அந்த தமிழ் டாட் மிஸ்டர் கே அக்கவுண்ட்டுக்கு வந்து நான் குடுக்க போறேன். ஸோ இதில நான் நெக்ஸ்ட் குடுக்குறேன். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம் கேட்குது. அசைன் ஆக்சஸ் டூ யூசர், குரூப், சர்விஸ் பிரின்சிபல் ஆர் மேனேஜ் ஐடென்டிட்டி. ஸோ இந்த குரூப்பு, சர்விஸ் பிரின்சிபல், மேனேஜ் ஐடென்டிட்டி இதெல்லாம் வந்து நம்ம ஃபியூச்சர் வீடியோஸ்ல வந்து நம்ம வந்து கவர் பண்ணுவோம். இப்போ வந்து நான் இந்த யூசருக்கு தான் நம்ம வந்து ஆக்சஸ் குடுக்க போறோம். கரெக்ட்டா? ஸோ இதில செலக்ட் மெம்பர்ஸ் அப்படின்னு இருக்கு. நான் அத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன இமெயில் அட்ரஸுக்கு நீங்க வந்து அந்த ஆக்சஸ வந்து குடுக்க போறீங்கன்னு கேட்குது. ஸோ நான் வந்து தமிழ் டாட் மிஸ்டர் கே டாக்ஸ் டெக் இந்த அக்கவுண்ட்டுக்கு தான் குடுக்க போறேன். கரெக்ட்டா? ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இங்க ரிவ்யூ அண்ட் அசைன் அப்படின்னு சொல்லிருக்குல்ல, அத நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆட் ஆயிட்டு இருக்கு ரோலு. ஸோ இப்போ ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த ரிசோர்ஸ் குரூப் நம்ம கிரியேட் பண்ணோம்ல, ஆர்ஜி, மிஸ்டர் கே, அஷ்யூர் டியூட்டோரியல்ஸ் தமிழ். இந்த ரிசோர்ஸ் குரூப்புக்கு நம்ம வந்து மிஸ்டர் கே அக்கவுண்ட்டுக்கு வந்து மிஸ்டர் கே தமிழ் அக்கவுண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ஓனர் ஆக்சஸ் குடுத்துருக்கோம். இப்போ வந்து நான் அந்த மிஸ்டர் தமிழ் அக்கவுண்ட்டுக்கு நான் போறேன். ஸோ இந்த வந்துட்டோம் நம்ம தமிழ் டாட் மிஸ்டர் கே டாக்ஸ் டெக்கு. இப்போ வந்து இன்னும் நம்மளுக்கு இங்க சப்ஸ்கிரிப்ஷன் வியூ ஆகல. ஸோ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இங்க சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்கான்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இங்க சப்ஸ்கிரிப்ஷன் வந்துருச்சு. ஆனா, நம்மளுக்கு இப்ப நான் இங்க சப்ஸ்கிரிப்ஷனுக்கு நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ஆக்சஸும் இல்ல. அந்த சப்ஸ்கிரிப்ஷன் உள்ள இருக்கிற ரிசோர்ஸ் குரூப்புக்கு தான் நம்மளுக்கு ஓனர் ஆக்சஸ் இருக்கு. ஸோ இப்ப நான் இன்கேஸ் நான் வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன நான் கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இங்க என்ன வருது? அன்ஆத்தரைஸ்ட் இன்சஃபிஷியன்ட் பிரிவிலேஜ் டூ சி பில்லிங் டேட்டா. அதாவது நான் இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல உள்ள இருக்கிற எந்த செட்டிங்ஸுமே என்னால சேஞ்ச் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ள இருக்கிற ஆக்சஸ் கண்ட்ரோலுக்கு நான் போறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் ரோல் அசைன்மெண்ட்ஸுக்கு வந்தேன்னா, யூ டூ நாட் ஹேவ் பெர்மிஷன்ஸ் டு ரீட் ரோல் அசைன்மெண்ட்ஸ் அட் திஸ் ஸ்கோப். ஸோ எனக்கு இந்த சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்ல வந்து என்னால எந்த ஒரு இதுவுமே என்னால பார்க்க முடியல. ஏன்னா எனக்கு அதுக்கு ஆக்சஸே கிடையாது. ஆனா, நான் இப்ப இதுக்குள்ள ரிசோர்ஸ் குரூப் இருக்குல்ல, அந்த ரிசோர்ஸ் குரூப்க்கு நான் போறேன். நான் ரெஃப்ரெஷ் குடுக்குறேன். ஆ இப்ப நான் ரிசோர்ஸ் குரூப்க்கு வந்திருக்கேன். இப்போ நம்ம கிரியேட் பண்ண ரிசோர்ஸ் குரூப் வந்து இங்க இருக்கு. ஸோ இத நான் கிளிக் பண்றேன் அப்படின்னா, எனக்கு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிஃபால்ட்டா வந்து ரெஃப்ரெஷ் பண்ணணும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ரிசோர்ஸ் குரூப்புக்கு
குரூப்புக்கு கம்ப்ளீட் ஆக்சஸ் இருக்குது. ஸோ நம்ம கிரியேட் பண்ண ரிசோர்ஸ் குரூப் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து எனக்கு வந்து எந்த ரிசோர்ஸ்னால நான் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஆக்சஸ் கண்ட்ரோலுக்கு நான் போகிறேன் அப்படின்னா, ரோல் அசைன்மெண்ட்ஸுக்கு போகிறேன் அப்படின்னா என்னால் கிளியராக பார்க்க முடியும். அதே மாதிரி எனக்கு ஓனர் ஆக்சஸ் இருக்கனால நானும் வந்து ஒரு ரோலை வந்து இன்னொருத்தவங்களுக்கு நான் வந்து அசைன் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிசோர்ஸ் குரூப்பை கிரியேட் பண்ணி அந்த ரிசோர்ஸ் குரூப்புக்கு வந்து நம்ம எப்படி வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்குறது, என்ன மாதிரி ஆக்சஸ்லாம் இருக்குது, ஓனர் ஆக்சஸ்னா என்ன, கான்ட்ரிபியூட்டர் ஆக்சஸ்னா என்ன, ரீடர் ஆக்சஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்போ வந்து இந்த ரிசோர்ஸ் குரூப்பை வந்து 2 பேர் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிஸ்டர் கே டாக்ஸ் டெக் அட் gmail.comமோ மிஸ்டர் கே தமிழ் அந்த அக்கௌண்ட் இருக்குல்ல, அந்த 2 அக்கௌண்ட்டுமே வந்து இந்த ரிசோர்ஸ் குரூப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கம்பெனி ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்காங்க அப்படின்னா, ஒரு ரிசோர்ஸ் குரூப்பை கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த மாதிரி யூசரெல்லாம் இந்த மாதிரி நம்ம வந்து ஆக்சஸ் கண்ட்ரோல் ஆட் பண்ணி நம்மளுக்கு வந்து பெர்மிஷன் வந்து நம்ம கொடுக்கலாம். அந்த ஒரு பர்டிகுலர் ரிசோர்ஸ் குரூப்பாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு ரிசோர்ஸஸாக இருக்கட்டும், இல்லைனா சப்ஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், நம்ம வந்து இந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் தான் யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில் வந்து நூற்றுக்கணக்கான பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ரிசோர்ஸ் குரூப்பில் வந்து ஆக்சஸ் வேணும் அப்படின்னா, நம்ம இண்டிவிஜுவலாக வந்து இந்த ஒரு ஆளையும் வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. கரெக்டாக இப்போ 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேருக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஆளுக்கும் வந்து ஆக்சஸ் கண்ட்ரோலில் ஆட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ரொம்ப டைம் கன்சூமிங்காக இருக்கும். ரொம்ப தலைவலியாக இருக்கும். கரெக்டாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கு. இன்கேஸ் யாராவது புது ஆள் வந்தாலும் சரி, அப்புறம் யாராவது ஒருத்தவங்க வந்து கம்பெனி விட்டு போனாலும் சரி, ரொம்ப கஷ்டம் மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் வந்து செக்யூரிட்டி குரூப்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம வந்து எப்படி வந்து ஆக்சஸ் கண்ட்ரோல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த போன வீடியோவில் வந்து நம்ம வந்து எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிசோர்ஸ் குரூப்பை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த ரிசோர்ஸ் குரூப்புக்கு வந்து எப்படி வந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கெலாம் ஆக்சஸ் வந்து நம்ம கொடுக்குறது, அந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் செட்டிங்ஸ் அது எல்லாமே வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ போன வீடியோலயே வந்து நான் சொல்லியிருந்தேன். அடுத்த வீடியோல வந்து நம்ம வந்து செக்யூரிட்டி குரூப் அப்படின்னு சொல்ற ஒரு கான்செப்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செக்யூரிட்டி குரூப்ப வந்து எப்படி கிரியேட் பண்றது? அந்த செக்யூரிட்டி குரூப்ல வந்து எப்படி வந்து யூசர்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டு, அந்த செக்யூரிட்டி குரூப்புக்கு வந்து எப்படி ஆக்சஸ்லாம் வந்து ரிசோர்ஸஸ்க்கு வந்து குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது எதுக்காக மெயினா பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய லார்ஜ் ஸ்கேல் கம்பெனி இருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இண்டிவிஜுவலா ஒரு ஆளுக்குமே வந்து இந்த மாரி நம்ம ஆக்சஸ் வந்து குடுத்துட்டு இருக்க முடியாது. ஒரு ரிசோர்ஸஸ்க்குமே குடுத்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா நெறைய ரிசோர்ஸஸ் இருக்கும். நெறைய ரிசோர்ஸ் குரூப் இருக்கும். நெறைய சப்ஸ்கிரிப்ஷன் கூட இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவலா வந்து நம்ம குடுத்துட்டு இருக்க முடியாது. ஸோ ஒரு கம்பெனி எடுத்துக்கோங்களேன். ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா, அதுல 200 பேர் வந்து டெவலப்மெண்ட்டா இருக்கலாம். ஒரு 100 பேர் வந்து டெஸ்டரா இருக்கலாம். ஒரு 100 பேர் வந்து புரொடக்ஷன் சப்போர்ட்டா இருக்கலாம். ஸோ இந்த மாரி நெறைய செக்டார் ஆஃப் டிஃபரெண்ட் ரோல்ஸ் இருக்கும். கரெக்ட்டா? ஸோ வந்து எல்லாருக்குமே எல்லா ரிசோர்ஸஸ்க்குமே வந்து ஆக்சஸ் குடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செக்யூரிட்டி குரூப் வந்து டெவலப்பருக்கு மட்டும் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த செக்யூரிட்டி குரூப்ல வந்து எல்லா டெவலப்பர்ஸையும் ஆட் பண்ணிட்டு, இன்ஸ்டெட் ஆஃப் எல்லாருக்குமே இண்டிவிஜுவலா குடுக்குறதுக்கு பதிலா, அந்த டெவலப்பருக்கு யாருக்கெல்லாம் வந்து அந்த ரிசோர்ஸ்க்கு ஆக்சஸ் வேணுமோ, அந்த செக்யூரிட்டி குரூப் மட்டும் ஆக்சஸ் குடுத்தா போதும். அந்த செக்யூரிட்டி குரூப்ல இருக்கிற எல்லா யூசர்ஸ்க்குமே வந்து அந்த ஆக்சஸ் வந்து போயிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல கரெக்ட்டான வே நம்ம வந்து ஆக்சஸ் வந்து குடுக்குறதுக்கு எல்லா ரிசோர்ஸஸ்க்குமே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, போன வீடியோல வந்து நம்ம வந்து ஒரு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணியிருந்தோம். இந்த இருக்கு ஒரு ரிசோர்ஸ் குரூப்பு. RGMRK அஷ்யூர் டியூட்டோரியல்ஸ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணியிருந்தோம். இப்போ இதில வந்து நான் ஆக்சஸ் கண்ட்ரோலுக்கு போறேன். ரோல் அசைன்மென்ட்ஸ்க்கு போறேன். ஸோ இதில பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு வந்து இதுக்கு ஓனர் ஆக்சஸ் இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அக்கவுண்ட் மிஸ்டர் கே டாக்ஸ் டெக் அட் gmail.com இந்த அக்கவுண்ட்டுக்கும், tamil.mrktech@gmail.com இந்த 2 யூசருக்குமே வந்து இந்த ரிசோர்ஸ் குரூப்போட ஓனர் ஆக்சஸ் இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த tamil.mrk அக்கவுண்ட் இருக்குல்ல, அந்த அக்கவுண்ட்டுக்கு வந்து நான் வந்து லாகின் பண்ண போறேன். ஸோ இப்போ நான் அங்க போயிட்டேன் அப்படின்னா, அங்க வந்து நான் இந்த ரிசோர்ஸ் குரூப்ப வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்ம கிரியேட் பண்ண ரிசோர்ஸ் குரூப்ப. ஸோ இங்க போயிட்டு நான் ஆக்சஸ் கண்ட்ரோல் போயிட்டு ரோல் அசைன்மென்ட்ஸ் போனேன் அப்படின்னா, எனக்கு வந்து இங்க ஓனர் ஆக்சஸ் இருக்கு. ஸோ என்னால வந்து இந்த ரோல் அசைன்மென்ட்ஸ் அதெல்லாம் வந்து என்னால பார்க்க முடியும். ஸோ வந்து நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த தமிழ் அக்கவுண்ட்டுக்கு இந்த ஓனர் ஆக்சஸ வந்து நான் வந்து ரிவோக் பண்ண போறேன். அதாவது நான் டெலீட் பண்ண போறேன். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, இங்க ஒரு செக் பாக்ஸ் மாதிரி ஒண்ணு இருக்கும். அத நம்ம கிளிக் பண்ணிட்டு, இந்த தமிழ் அக்கவுண்ட்டுக்கு வந்து நம்ம இங்க ரிமூவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி கேட்கும். ஆர் யூ ஷூர் அப்படின்னு கேட்கும். நம்ம வந்து எஸ் குடுப்போம். குடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த ஓனர் ஆக்சஸ் வந்து நம்ம ரிவோக் பண்ணிட்டோம். இப்போ வந்து தமிழ் அந்த அக்கவுண்ட்னால இந்த ரிசோர்ஸ் குரூப்ப வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா,
அந்த தமிழ் அக்கௌண்ட்டுக்கு லாகின் பண்ணிட்டு நம்ம வந்து ரிசோர்ஸ் குரூப் ஆக்சஸ் பண்ணி பார்ப்போம். நம்மளால இப்போ வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ தமிழ் அக்கௌண்ட் இருக்கு. ஸோ இப்போ நான் ரெஃப்ரெஷ் குடுக்குறேங்க. இங்க வந்து ஆக்சஸ் போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் ஹோல் ரெஃப்ரெஷ் குடுக்குறேன். தமிழ் அக்கௌண்ட்ல. இப்போ வந்து நம்மளுக்கு ஏதாவது எரர் வரணும். இந்த மாரி அன்ஏபிள் டூ ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரோல் அசைன்மென்ட்ஸ்க்கு போலாம். ஸோ வந்துருச்சு பாருங்க. ஸோ யூ டூ நாட் ஹேவ் பெர்மிஷன் டூ ரீட் ரோல் அசைன்மென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த ரிசோர்ஸ் குரூப்போட ஓனர் ஆக்சஸ் இல்ல. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செக்யூரிட்டி குரூப்ப கிரியேட் பண்ணிட்டு, அந்த செக்யூரிட்டி குரூப்புக்கு அந்த தமிழ் அக்கவுண்ட்ட வந்து ஒரு மெம்பரா ஆட் பண்ணிட்டு, அந்த குரூப்புக்கு வந்து நம்ம ஆக்சஸ் குடுப்போம். ஓனர் ஆக்சஸ். குடுத்தா நம்மளால வந்து திரும்ப வந்து இந்த தமிழ் அக்கவுண்ட்னால இத வந்து ஆக்சஸ் பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். எப்படி வந்து செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்றது அந்த மாரி எல்லா விஷயங்களும் பார்க்க போறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிஸ்டர் கே அக்கவுண்ட்க்கு நான் போறேன். ஸோ வந்து இந்த மாரி அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குங்க. இதுதான் வந்து என்னன்னா ஐடென்டிட்டி மேனேஜ்மென்ட் சர்வீசஸ் எல்லாமே பண்ற எல்லாமே வந்து இதில தான் நம்ம பண்ணுவோம். அஷ்யூரோட ஐடென்டிட்டி மேனேஜ்மென்ட் சர்வீசஸ் எல்லாமே இதில தான் நம்ம பண்ணுவோம். ஸோ இத பத்தி நான் வந்து கம்ப்ளீட்டா அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரி பத்தி மட்டுமே வந்து நான் தனியா ஒரு ஃபியூச்சர்ல வீடியோ போடுவேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்றத மட்டும் பார்க்கலாம். ஸோ ஜென்ரலா வந்து இந்த ஆக்டிவ் டைரக்டரி எதுக்காக மெயினா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிட்டிய வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்றது தான். முன்னாடியே சொன்ன மாதிரி. ஒரு யூசர வந்து எப்படி கிரியேட் பண்றது? ஒரு ஆர்கனைசேஷனுக்கு புதுசா ஒரு ஒரு எம்ப்ளாயி வரான்னா, அவனுக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த அஷ்யூர்ல வந்து ஒரு அக்கவுண்ட்ல நம்மளுக்கு வந்து ஆக்சஸ்லாம் குடுக்கணும் கரெக்ட்டா? அவனோட இமெயில் ஐடி கிரியேஷன்ல இருந்து, அந்த இல்லன்னா ஏற்கனவே ஒரு இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா, அந்த இமெயில் ஐடிக்கு வந்து ஒரு கெஸ்ட் அக்கவுண்டா வந்து நம்ம வந்து இந்த டைரக்டரிக்கு வந்து நம்ம ஆட் பண்றது. அதாவது அஷ்யூருக்கு வந்து ஒரு புது பெர்சன எப்படி உள்ள கொண்டு வர்றது? இல்ல இங்க இருக்கிற பெர்சன் எல்லாம் எப்படி வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்றது? இப்போ ஒருத்தவங்க கம்பெனி விட்டு போயிட்டாங்கன்னா, ஸோ அந்த மாரி எல்லா ஐடென்டிட்டி மேனேஜ்மென்ட் சர்வீசஸ் எல்லாமே பண்றதுக்கு தான் இந்த அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரி யூஸ் பண்றாங்க. ஸோ இத யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து இந்த குரூப்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இங்க லெஃப்ட் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரிக்குள்ள போயிட்டேன். அங்க வந்து லெஃப்ட் சைட்ல குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இந்த குரூப்ஸ நான் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து எந்த ஒரு குரூப்புமே இல்ல. நான் வந்து எந்த ஒரு குரூப்புமே நான் கிரியேட் பண்ணல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நியூ குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. அத நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில கேட்கும் செக்யூரிட்டி குரூப்பா, அப்புறம் வந்து மைக்ரோசாஃப்ட் 365 கேட்குது. நம்ம செக்யூரிட்டி குரூப் தான் கிரியேட் பண்ண போறோம். ஸோ செக்யூரிட்டிய வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ குரூப் நேம் வந்து நம்ம வந்து இப்போ வந்து குடுக்கணும். இப்போ வந்து நம்ம டெவலப்பருக்குலாம் ஒரு குரூப் கிரியேட் பண்றோம் அப்படின்னு நினைச்சுட்டு நம்ம வந்து டெவலப்பருக்கு ஒரு குரூப் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணலாம்னா, டிஇவி சும்மா குரூப் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா, டெவலப்மென்ட் டீமுக்காக ஒரு குரூப் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுக்கலாம். ஸோ இட்ஸ் கிரியேட்டட் ஃபார் டெவ் டீம். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இங்க 2 ஆப்ஷன் இருக்குங்க. ஒண்ணு வந்து ஓனர்ஸ், இன்னொன்னு மெம்பர்ஸ். ஸோ ஓனர்ஸ் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து செலக்ட் பண்ற ஆப்ஷன் இருக்கு. ஸோ இத கிளிக் பண்ணோம்னா ஓனர்ஸ் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். நான் வந்து இந்த மிஸ்டர் கே டாக்ஸ் இந்த அக்கவுண்ட் இருக்குல்ல, அத நான் ஓனரா குடுக்குறேன். ஸோ ஓனர்னால வந்து ஒரு யூசர வந்து ஆட் பண்றோம். ஒரு மெம்பர வந்து ஆட் பண்றதோ, டெலீட் பண்றதோ ஓவரால் எல்லாமே மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செக்யூரிட்டி குரூப்புக்கு அவன் தான் ஓனர். அவனால எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து மெம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குல்ல, அந்த மெம்பர்ஸ வந்து நம்ம வந்து கிளிக் பண்றோம். இந்த மெம்பர்ஸ்க்கு வந்து நம்ம யார ஆட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தமிழ் அக்கவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா? அவன வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ இந்தா இருக்கு. tamil.mrktalkstech@gmail.com. ஸோ இத கிளிக் பண்ணிட்டு செலக்ட் ஆப்ஷன வந்து கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ கிரியேட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட்டிங் குரூப். ஸோ குரூப் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ சக்சஸ்ஃபுல்லி கிரியேட்டட் குரூப் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா, ஆ குரூப் வந்து இங்க இருக்கணும். கூல். ஸோ இப்போ வந்து குரூப் வந்துருச்சு. டெவ் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ இப்போ இத நான் கிளிக் பண்றேன் அப்படின்னா, இப்போ வந்து இதுதான் வந்து டெவ் குரூப். நம்ம கிரியேட் பண்ண செக்யூரிட்டி குரூப் இதுதான். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இந்த மெம்பர்ஸ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா, நம்ம வந்து பார்த்துக்கலாம் யார் யார் மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு நம்ம வந்து ஒரே ஒரு ஆள் தான் நான் வந்து இதுக்கு மெம்பரா வச்சிருக்கோம். தமிழ் அக்கவுண்ட்ட. ஸோ இப்போ வந்து நீங்க இந்த குரூப்புக்கு எத்தன மெம்பர்ஸ்னாலும் நீங்க இந்த மாரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் மெம்பர்ஸ்ன்னு குடுத்துட்டு, இந்த மாரி நீங்க வந்து எவ்வளவு பேர்னாலும் நீங்க இத ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இண்டிவிஜுவலா ஒரு ஒரு ஆளுக்கு ஆக்சஸ் குடுக்குறதுக்கு பதிலா, இந்த பர்ட்டிகுலர் குரூப்ப வந்து நீங்க வந்து ஒரு பர்ட்டிகுலர் ரிசோர்ஸஸ்க்கு வந்து நீங்க வந்து ஆக்சஸ் செட் பண்ணலாம். இப்போ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணிட்டோம் கரெக்ட்டா? இப்போ வந்து நான் அந்த ரிசோர்ஸ் குரூப்புக்கு போறேன். நம்ம கிரியேட் பண்ண ரிசோர்ஸ் குரூப்புக்கு போயிட்டு, ஆக்சஸ் கண்ட்ரோலுக்கு போறேன். போயிட்டு ரோல் அசைன்மென்ட்ல பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு அந்த தமிழ் அக்கவுண்ட்டுக்கு எந்த ஒரு ஆக்சஸுமே இல்ல. கரெக்ட்டா?
ஸோ ஜஸ்ட்டு வந்து இந்த மிஸ்டர் கே அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் ஆக்சஸ் இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஆட் ரோல் அசைன்மெண்ட் நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஆட் பண்ணோம்ல அந்த மாதிரி தான் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ ஓனர் ஆக்சஸ் தான் நான் கொடுக்க போகிறேன். ஓனரை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ மெம்பர்ஸ் கேட்குது. மெம்பர்ஸில் வந்து இப்போ வந்து யூசர் குரூப் ஆர் சர்வீஸ் பிரின்சிபல் ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் தான் நம்ம கிளிக் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த செலக்ட் மெம்பர்ஸை யூஸ் பண்ணி நம்ம யூசரை செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக குரூப்பை செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ செலக்ட் மெம்பர்ஸை கொடுத்துட்டோன்னா இப்போ வந்து நம்ம கிரியேட் பண்ண குரூப் வந்து இங்கே வந்துருச்சு பாருங்க, டெவ் ஹைஃபன் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு செலக்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ரிவ்யூ அண்ட் அசைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்டர் கே டாக்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஓனர் ஆக்சஸ் இருக்குது. அப்புறம் இந்த செக்யூரிட்டி குரூப்புக்கு வந்து ஓனர் ஆக்சஸ் இருக்குது. ஸோ இந்த செக்யூரிட்டி குரூப்புக்குள்ளே இருக்கிறது வந்து அந்த தமிழ் அக்கௌண்ட் கரெக்டாக. ஸோ இந்த செக்யூரிட்டி குரூப்பில் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ரிசோர்ஸ் குரூப்போட ஆக்சஸ் இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த தமிழ் அக்கௌண்ட்டுக்கு நான் வந்து போயிட்டு அந்த ரிசோர்ஸ் குரூப்பை இப்போ என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுதா இல்லையான்னு சொல்லிட்டு நான் பார்க்க போகிறேன். ஸோ இப்போ நாங்கள் போனேன் அப்படின்னா கிளியராக வந்து முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ வந்து ஆக்சஸை வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இப்போ நான் ரெஃப்ரெஷ் கொடுத்தேன் அப்படின்னா இந்த எரர் போயிட்டு என்னால் வந்து இந்த ரோல் அசைன்மெண்ட்ஸ் வந்து என்னால் பார்க்க முடியணும். ஸோ வந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ரோல் அசைன்மெண்ட்ஸுக்கு போனேன் அப்படின்னா என்னால் வந்து பார்க்க முடியணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் டாட் மிஸ்டர் கே அக்கௌண்ட் வந்து இந்த டெவ் குரூப்போட ஒரு மெம்பரு. ஸோ நம்ம டெவ் குரூப்போட செக்யூரிட்டி குரூப்புக்கு வந்து நம்ம ஓனர் ஆக்சஸ் கொடுக்குறனால அதுக்குள்ளே இருக்கிற எல்லா மெம்பர்ஸ்க்குமே வந்து இந்த ஓனர் ஆக்சஸ் வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வே, நம்ம வந்து பெஸ்ட் வேன்னு சொல்லலாம். இது இப்படி தான் வந்து எல்லா கம்பெனிஸும் வந்து ஒரு செக்யூரிட்டி குரூப்பை க்ரியேட் பண்ணி அந்த செக்யூரிட்டி குரூப்பில் வந்து நம்ம மெம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணி அந்த செக்யூரிட்டி குரூப்புக்கு தான் வந்து ஆக்சஸ் கொடுப்பாங்க. ஸோ இதனால் வந்து ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஸோ வந்து ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய இடத்துல நீங்கள் கொடுத்துருக்கீங்க, நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது, எல்லா ரிசோர்ஸுக்குமே நீங்கள் ஆக்சஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இப்போ ஒருத்தர் புதுசாக வந்து ஒரு கம்பெனிக்கு வராருன்னா அவரை வந்து அந்த செக்யூரிட்டி குரூப்பில் ஆட் பண்ணால் போதும். அந்த செக்யூரிட்டி குரூப் வந்து எங்கெல்லாம் வந்து ஆக்சஸ் இருக்கோ அந்த எல்லா ரிசோர்ஸஸ்க்குமே வந்து அந்த நியூ பர்சனுக்கு வந்து ஆக்சஸ் போயிடும். ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். இன்ட்ரோடக்ஷன் டு அஷ்யூர் ஸ்டோரேஜ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அஷ்யூரில் வந்து நிறைய சர்வீசஸ் இருக்குங்க ஸ்டோரேஜ் சம்மந்தமாக. ஸோ என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாப் ஸ்டோரேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஃபைல் ஸ்டோரேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது, டேபிள் ஸ்டோரேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கியூ ஸ்டோரேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ வந்து நம்ம இதில் இருக்கிற எல்லா சர்வீசஸும் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே வந்து நம்ம பிளாப் ஸ்டோரேஜ்லேருந்து ஆரம்பிக்கலாம். அதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டோரேஜ் எல்லாருமே யூஸ் பண்ணுறது அஷ்யூரில். ஸோ பிளாப் ஸ்டோரேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பைனரி லார்ஜ் ஆப்ஜெக்ட். ஸோ இது வந்து எதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு, இமேஜஸ், வீடியோஸ் இதெல்லாம் கூட வந்து நம்ம இந்த பிளாப் ஸ்டோரேஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா பேஸ் அதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரிலேஷனல் ஃபார்மேட்டில் தான் நீங்கள் வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும் கரெக்டாக. ஸோ அதெல்லாம் வந்து ஸ்ட்ரக்சர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டெக்ஸ்ட், இமேஜஸ், வீடியோஸ் அது எல்லாமே வந்து அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டா. ஸோ அதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் பிளாப் ஸ்டோரேஜ். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அன்லிமிட்டட் ஸ்டோரேஜுங்க. இதுக்கு வந்து ஒரு லிமிட்டே கிடையாது. நம்ம வந்து இந்த பிளாப் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணி எவ்வளோ பெரிய ஃபைல்னாலும் நம்ம வந்து அதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்டு இந்த பிளாப் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அஷ்யூர் வந்து தனித்தனியாக வந்து பிளாப் ஸ்டோரேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபைல் ஸ்டோரேஜ், டேபிள் ஸ்டோரேஜ், கியூ ஸ்டோரேஜ் கிரியேட் பண்ணுறதுக்குலாம் தனித்தனியாக ஒரு சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணலை. அஷ்யூர் வந்து ஒரே ஒரு சர்வீசஸ் தான் ப்ரொவைட் பண்ணுது. அது பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்டை கிரியேட் பண்ணும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு பிளாப் வேணுன்னா பிளாப் சூஸ் பண்ணிக்கலாம், ஃபைல் ஸ்டோரேஜ் வேணுன்னா ஃபைல் ஸ்டோரேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி மற்ற சர்வீசஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பிளாப் ஸ்டோரேஜ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் தான் கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த கீழே இருக்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறத வந்து ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து சாலி அப்படின்னு ஒரு நேம் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பிளாப் ஸ்டோரேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டெய்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. கண்டெய்னர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோல்டர் மாதிரி நினச்சிக்கோங்க. ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறீங்க, அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்து நிறைய ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இங்கே வந்து என்ன மாதிரி ஃபோல்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, மூவிஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது.
ஸோ அந்த பிக்சர்ஸ்ன்னு இருக்கிற ஃபோல்டர் அதுதான் அந்த கண்டெய்னர்னு சொல்றது. அந்த கண்டெய்னருக்குள்ள வந்து நீங்க பிளாப வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பிக்சர்ஸுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா 2 இமேஜ் இருக்கு. அதே மாரி மூவிஸுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஃபைல் இருக்கு. ஸோ இந்த இமேஜ், வீடியோ ஃபைல் அதுதான் வந்து நீங்க வந்து பிளாப் ஸ்டோரேஜ் ஃபைல்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து ஃப்ளோ. நீங்க பிளாப் ஸ்டோரேஜ் கிரியேட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நீங்க பிளாப் ஃபைல்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைல் ஸ்டோரேஜ். ஸோ ஃபைல் ஸ்டோரேஜ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைல் ஷேரிங் சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறது தான் இது. இது வந்து ஜஸ்ட் வந்து நீங்க வந்து எஸ்எஃப்டிபி சர்வர் அப்படின்லாம் நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட அதே மாரி தாங்க. ஒரு நெட்வொர்க்ல இருக்கிற ஒரு ஃபைல் ஸ்டோரேஜ் மாரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, எங்க வேணாலும் நீங்க வந்து இத ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்க வந்து ஒரு ஃபைல் ஸ்டோரேஜ் வந்து ஒரு அஷூர்ல கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க எந்த லொகேஷன்லனாலும் நீங்க வந்து அத ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஹைபிரிட் ஃபைல் ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்க ஆன் ப்ரெமிஸ் ஃபைல் ஷேராவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து கிளவுட்லனாலும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க கிளவுட்ல இருக்கிற டேட்டாவ வந்து நீங்க ஆன் ப்ரெமிஸ்ல ஜஸ்ட் வந்து நீங்க ஒரு லேப்டாப்லலாம் நீங்க வந்து டைரக்டரிலாம் நீங்க வந்து வியூ பண்றீங்களா, அந்த மாரி நீங்க வந்து உங்க லேப்டாப்லயே நீங்க வந்து கிளவுட்ல இருக்கிற ஃபைல் ஷேர வந்து நீங்க ஜஸ்ட் வந்து அத ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதனால வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து ஈஸியா வந்து நம்ம யூஸ் பண்றதுக்கு ஹெல்ப்பா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஃபைல் ஸ்டோரேஜ். இது வந்து ரொம்ப சிம்பிள்ங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு லேப்டாப் இருக்கு. அந்த லேப்டாப் வழியா வந்து நீங்க வந்து அந்த ஃபைல் ஸ்டோரேஜ வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது ஆக்சஸ் பண்றதுக்காக சில புரோட்டோகால்ஸ் இருக்கு. அந்த நெட்வொர்க் வழியா தான் நீங்க ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்து என்ன மாரி ஸ்டோரேஜ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேபிள் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். ஸோ இந்த டேபிள் ஸ்டோரேஜ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இட்ஸ் எ நோ சீக்வல் கீ வேல்யூ ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நோ சீக்வல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ட்ரெடிஷ்னலா இருக்கிற சீக்வல் டேபிள்ஸ வந்து நீங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் இருக்கு. அதுல 5 காலம் வச்சிருக்கிற ஒரு டேபிள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த 5 காலம் இருக்கிற டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா, 5 காலம்க்கு இருக்கிற வேல்யூஸ் மட்டும் தான் நீங்க வந்து அந்த டேபிள்ல ஸ்டோர் பண்ண முடியும். கரெக்ட்டா? அதுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ஸ்கீமா இருக்கு. ஆனா வந்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிக்ஸ்டு ஸ்கீமாவே கிடையாது. ஸோ இது வந்து மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இதுதான் டேபிள் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கிடையாது. சில ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 காலம் இருக்கலாம். அடுத்த ரோ வந்து பார்த்தீங்கன்னா 5 காலம் இருக்கலாம். அந்த மாரி வேரி ஆயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து நோ சீக்வல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, லெஸ் காஸ்ட்டுங்க கம்பேர்ட் டூ த ட்ரெடிஷனல் சீக்வல் டேபிள். ஸோ இதில வந்து நீங்க வந்து டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணீங்கன்னா வந்து காஸ்ட்லாம் ரொம்ப கம்மி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹை ஆக்சஸ் ஸ்பீடு. ஸோ இதில வந்து நீங்க டேபிள்ல நீங்க வந்து டேட்டாவ ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இத ஆக்சஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா இது வந்து கீ வேல்யூ பேர்ல தானே சேவ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அதனால வந்து அந்த ரிட்ரைவல் ஸ்பீட்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கும் வந்து ஒரு ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் தான் நீங்க கிரியேட் பண்ணணும். அந்த ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் கண்டெய்னர்னு ஒரு கான்செப்ட் நீங்க கிரியேட் பண்ண தேவையில்ல. நம்ம பிளாப் ஸ்டோரேஜ்க்கு பார்த்தோம்ல. இதுக்கு டைரக்ட்டா நீங்க ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமே நீங்க வந்து ஒரு டேபிள் ஸ்டோரேஜ வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமர்ஸ்ன்னு ஒரு டேபிள் இருக்கு. வைன் ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் இருக்கு. ஸோ அந்த டேபிளுக்குள்ள வந்து கீ அண்ட் வேல்யூ பெர் ரிலேட்டடா இருக்கிறது தான் அந்த என்டிட்டின்னு சொல்றாங்க. ஸோ இந்த நேம் வந்து கீ, அப்புறம் வந்து ஒரு ஜான் அப்படின்னா வேல்யூ அப்படின்னு சொல்றது. இமெயில் கீ, அதுக்கப்புறம் வந்து இமெயிலோட வேல்யூ வந்து வேல்யூஸ். ஸோ இந்த மாரி கீ வேல்யூ பேர்ஸ்ல தான் வந்து எல்லா மொத்த டேபிளோட வேல்யூஸும் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து டேபிள் ஸ்டோரேஜுங்க. ஸோ ஃபைனலா அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கியூ ஸ்டோரேஜ். ஸோ இந்த கியூ ஸ்டோரேஜ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். கியூனா என்னது? இந்த ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டோர்ஸ் டேட்டா இன் ஃபர்ஸ்ட் அவுட் ரூல் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டாவ நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க எந்த டேட்டாவ நீங்க ஸ்டோர் பண்றீங்களோ, அந்த டேட்டாவ தான் நீங்க அடுத்த வாட்டி வந்து ரிட்ரைவ் பண்ண முடியும். அதுதான் கியூ ஸ்டோரேஜ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து மெயினா எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெசேஜஸ ஸ்டோர் பண்றதுக்காக தான் மெயினா யூஸ் பண்றாங்க. ஹெல்ப்ஸ் இன் ஸ்டோரிங் லார்ஜ் நம்பர் ஆஃப் மெசேஜஸ். ஸோ இத ஒன்ஸ் வந்து நீங்க இந்த மெசேஜஸ் நீங்க வந்து இதில ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க எங்க எங்க இருந்தனாலும் நீங்க வந்து இத ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ரெஸ்ட் ஏபிஐ கூட வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ பேசிக்கா கியூ ஸ்டோரேஜ் எப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டர் இருக்கு. அந்த சென்டர் வந்து அந்த மெசேஜஸ வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். அந்த மெசேஜஸ்லாம் வந்து ரிசீவருக்கு போறதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஸ்டோரேஜ்ல இருக்கும். ஸோ எந்த மெசேஜ் ஃபர்ஸ்ட் வருதோ, அந்த மெசேஜ் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரிசீவருக்கு போகும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஜென்ரல் ஐடியாங்க. பிளாப் ஸ்டோரேஜ், ஃபைல் ஸ்டோரேஜ், டேபிள் ஸ்டோரேஜ், கியூ ஸ்டோரேஜ் இதெல்லாம் வந்து அஷ்யூர் குடுக்குற வந்து ஸ்டோரேஜ் சொல்யூஷன். ஸோ இதில வந்து மோஸ்ட்டா வந்து யூஸ் பண்ற ஸ்டோரேஜ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாப் ஸ்டோரேஜ் தான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டேட்டா ப்ராஜெக்ட்ஸ்லலாம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். பிளாக் ஸ்டோரேஜ் கூட வந்து நம்ம வந்து இன்னொரு விஷயத்த நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைரார்க்கிக்கல் நேம் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். ஸோ ஏற்கனவே நம்ம பிளாப் ஸ்டோரேஜ்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்றது தான் பிளாப் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு.
அது கூட இந்த ஹைரார்க்கிக்கல் நேம் ஸ்பேஸை ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்யூர் டேட்டா லேக் ஜென் 2. ஸோ நீங்கள் வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஷ்யூர் டேட்டா லேக்கை பற்றி நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்க சான்ஸ் இருக்குது. அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாப் ஸ்டோரேஜ், அது கூட வந்து ஹைரார்க்கிக்கல் நேம் ஸ்பேஸ்னு ஒரு கான்செப்ட். அதுதான் வந்து அஷ்யூர் டேட்டா லேக் ஜென் 2. ஸோ அந்த ஹைரார்க்கிக்கல் நேம் ஸ்பேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்றுமே இல்லைங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராம் பாருங்களேன். இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிளாப் ஏபிஐன்னு இருக்குல்ல, அதான் பிளாப் ஸ்டோரேஜ். அது வந்து என்ன நேம் ஸ்பேஸ் ஃபாலோ பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட் நேம் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டைரக்டரி ஸ்ட்ரக்சர்ல இருக்காது. இது வந்து ஒரு ஃபைல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதான் ஃப்ளாட் நேம் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏடிஎல்எஸ் அதாவது அஷ்யூர் டேட்டா லேக் ஸ்டோரேஜ் ஏபிஐ அது வந்து என்ன யூஸ் பண்ணுதுன்னா, ஹைரார்க்கிக்கல் நேம் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுது. ஸோ இந்த ஹைரார்க்கிக்கல் நேம் ஸ்பேஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சிடர் வந்து நீங்க வந்து நம்ம விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல டைரக்டரி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு ஃபோல்டர் நீங்க கிரியேட் பண்றீங்க. அந்த ஃபோல்டருக்குள்ள ஒரு ஃபோல்டரு, அந்த ஃபோல்டருக்குள்ள இன்னொரு ஃபோல்டர், அந்த ஃபோல்டருக்குள்ள ஒரு ஃபைல்ஸ் அப்பலாம் நீங்க வந்து சேவ் பண்ணீங்க அப்படின்னா, அதோட பாத் வந்து ஹைரார்க்கிக்கலா இருக்கும். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வந்து இந்த டேட்டா லேக்கோட டைரக்டரி ஸ்ட்ரக்சர் வந்து ஹைரார்க்கிக்கல் நேம் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு டிஃபரன்ஸுங்க. மெயின் டிஃபரன்ஸ் பிளாப் ஸ்டோரேஜுக்கும், அஷ்யூர் டேட்டா லேக்குக்கும். ஸோ இந்த மாதிரி ஹைரார்க்கிக்கல் நேம் ஸ்பேஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறனால வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிக் டேட்டா ஒர்க் லோட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஆப்டிமலா வந்து இருக்கும் இந்த டேட்டா லேக் சொல்யூஷன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிக் டேட்டா சொல்யூஷனுக்குலாம் வந்து மோஸ்ட்டா யூஸ் பண்ணுறது வந்து அஷ்யூர் டேட்டா லேக் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அஷ்யூர் டேட்டா லேக் ஜென் 2 தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அஷ்யூர்ல வந்து என்ன மாதிரி ஸ்டோரேஜ் சொல்யூஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஷ்யூர் டேட்டா லேக்கை வந்து நம்ம அஷ்யூர் போர்ட்டல்ல எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் அதாவது அஷ்யூர் டேட்டா லேக்கை வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த அஷ்யூர் போர்ட்டல்ல இருக்கேன். ஸோ நீங்க portal.assure.com அப்படின்னு சொல்லிட்டு URL அடிச்சீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த அஷ்யூர் போர்ட்டல் வந்துரும். ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிசோர்ஸ் குரூப் இருக்குல்ல, ஆர்ஜி மிஸ்டர் கே அஷ்யூர் டியூட்டோரியல்ஸ் தமிழ். இந்த ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ள தான் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் கிரியேட் பண்ண போறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ரிசோர்ஸ் குரூப் நான் கிளிக் பண்றேன். ஸோ வந்து நம்ம ரிசோர்ஸ் குரூப்புக்கு வந்துட்டோம். ஸோ முன்னாடி நம்ம ஃப்ளோ பார்த்துருந்தோம். ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதுக்குள்ள ஒரு ரிசோர்ஸ் குரூப். அந்த ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ள தான் வந்து நம்ம ரிசோர்ஸஸ்லாம் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ள வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க இங்க சர்ச் பண்ணிட்டு ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் சொல்லிட்டு நீங்க வந்து சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ணிட்டு அப்படி கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிட்டு இங்க கிரியேட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க வந்து ஒரு ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்ட கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி பார்த்த மாரி இந்த ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ள போயிட்டு, அதுல வந்து கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிரியேட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உள்ள வந்து மார்க்கெட் பிளேஸ்க்கு போயிடும். ஸோ இங்க வந்து நீங்க வந்து ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்ன்னு சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நீங்க சர்ச் பண்ணிட்டு ஸ்டோரேஜ் அக்கவுண்ட். ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, இதுதான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ இதுல நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்க்குள்ள தான் நம்ம வந்து இந்த சர்வீசஸ்லாம் நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியும். நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம் போன வீடியோல. பிளாப்ஸ், டேபிள்ஸ், கியூஸ், ஃபைல்ஸ் அப்புறம் வந்து டேட்டா லேக் ஜென் 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே இந்த கான்செப்ட்லாம் பார்த்துருந்தோம் லாஸ்ட் வீடியோல. ஸோ அது பார்க்கலன்னா அந்த வீடியோவும் நீங்க பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. ஸோ இப்போ வந்து நான் இந்த ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்ட நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த கிரியேட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அத குடுப்போம். ஓகே. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம வந்து டீட்டெயில்ஸ்லாம் குடுக்கணுங்க இத கிரியேட் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னா, சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ நம்மகிட்ட ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தான் இருக்கு. சப்ஸ்கிரிப்ஷன் 1 அது நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ள வந்து நீங்க கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க இங்க கூட வந்து ரிசோர்ஸ் குரூப்ப கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லன்னா ஆல்ரெடி நீங்க ரிசோர்ஸ் குரூப் வச்சிருந்தீங்கன்னா, அத சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட 2 ரிசோர்ஸ் குரூப் இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ஜி மிஸ்டர் கே அஷ்யூர் டியூட்டோரியல்ஸ். இன்னொன்னு வந்து தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம தமிழ் ரிசோர்ஸ் குரூப் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ அத சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் நேம். ஸோ நேம் வந்து நம்ம வந்து குடுக்கணும். ஸோ அஷ்யூர் ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே லோயர் கேஸ்ல தாங்க இருக்கணும். ஸோ நான் என்ன குடுக்கலாம் அப்படின்னா, டெமோ மிஸ்டர் கே ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் அப்படி நான் குடுக்குறேன். ஸோ நேம் வந்து நம்ம குடுத்துட்டோம். ஸோ நீங்க இதில பார்த்துக்கலாம். அது என்ன மாரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 to 24 கேரக்டர்ஸ் லாங் எல்லாமே வந்து லோயர் கேஸ் கேரக்டர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அப்புறம் நம்பர்ஸ் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரீஜியன் நம்ம வந்து நான் ஆஸ்திரேலியா ஈஸ்ட் வந்து நான் சூஸ் பண்ண போறேன். அதுதான் என் பக்கத்துல இருக்கு. ஸோ ஆஸ்திரேலியா ஈஸ்ட். ஓகே. இப்போ வந்து நம்ம நேம் குடுத்தாச்சு, ரீஜியன் குடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஸ்டாண்டர்டுன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் பிரீமியம்னு ஒண்ணு இருக்கு. நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் தான் யூஸ் பண்ண போறோம். பிரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் மோஸ்ட்லி ரெக்கமெண்டட் ஃபார்
லோ லேட்டன்சி அதாவது உங்களுக்கு ஹையா ஸ்பீட் வேணும். ஆ அந்த மாரி ஆக்சஸ் ஸ்பீட்லாம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்க வந்து பிரீமியம் போலாம். ஸோ ஸ்டாண்டர்டே பார்த்தீங்கன்னா, அது வந்து சஃபிஷியன்ட்டா தான் இருக்கும் எல்லா சொல்யூஷனுக்குமே. ஸோ நான் ஸ்டாண்டர்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ரிடண்டன்சின்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 4 ஆப்ஷன் இருக்கு. எல்ஆர்எஸ், ஜிஆர்எஸ், இசட்ஆர்எஸ், ஜிஇசட்ஆர்எஸ். இது வந்து மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, இது என்ன அப்டின்னா, நம்ம வந்து டேட்டாவ வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணுமா? இல்ல வந்து நீங்க நெறைய இடத்துல நீங்க வந்து ஸ்டோர் பண்ணணுமா? அப்டின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் தான் இது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே நம்ம வீடியோஸ்ல பார்த்திருந்தோம். அஷ்யூர் கிட்ட வந்து நெறைய டேட்டா சென்டர்ஸ் இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க வந்து மல்டிபிள் லொகேஷன்ல வந்து உங்களோட டேட்டாவ வந்து பேக்கப்லாம் எடுத்து வச்சுக்கணும்னா, நீங்க வந்து இந்த ஜிஆர்எஸ், இசட்ஆர்எஸ் ஆப்ஷன்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து நார்மலா டெஸ்டிங் தான் பண்ண போறோம். நம்மளுக்கு வந்து எந்த ரிடண்டன்சியும் தேவையில்ல. ஸோ வந்து நம்ம வந்து எல்ஆர்எஸ்ஸே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து லோயஸ்ட் காஸ்ட் ஆப்ஷனுங்க. உங்களுக்கே பார்த்தா தெரியும். லோயஸ்ட் காஸ்ட் ஆப்ஷன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, இது செப்பரேட்டா வந்து இத பத்தி வந்து ஒரு வீடியோ போடுறேங்க. இதுக்கு என்ன எக்ஸாக்ட்டா என்னென்ன டிஃபரன்ஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டெமோக்கு வந்து நம்ம வந்து இந்த எல்ஆர்எஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுதான் வந்து இருக்கிறதுலே காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி. ஸோ இந்த பேசிக் டேப்ல வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து சூஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து அடுத்து நெக்ஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குல்ல. அத நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அட்வான்ஸ் டேப். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி ரிலேட்டடா வந்து கொஞ்சம் நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ டிஃபால்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் 3 வந்து எனேபிள் ஆயிருக்கும். அது என்னலாம் பார்த்தீங்கன்னா, ரிக்வெஸ்ட் செக்யூர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் ரெஸ்ட் ஏபிஐ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அத சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அலோ எனேபிளிங் பப்ளிக் ஆக்சஸ் ஆன் கண்டெய்னர்ஸ். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்திருந்தோம். அந்த பிளாப் ஸ்டோரேஜ் கிரியேட் பண்ணணும்னா, ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து பப்ளிக் ஆக்சஸ் குடுக்குறது ஓகேயா டிஃபால்ட் அப்படின்னு கேட்குது. நம்ம வந்து அதுக்கு எஸ் குடுத்துக்கலாம். ஏன்னா நீங்க வந்து நோ குடுத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரைவேட் நெட்வொர்க்ஸ் அந்த மாரிலாம் வேண்டியது இருக்கும். ஸோ டிஃபால்ட்டா நம்மளுக்கு வந்து இது பப்ளிக் ஆக்சஸ் தான் இருக்கும். அத நம்ம வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எனேபிள் ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் கீ ஆக்சஸ். ஸோ அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்ட வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு நம்ம கீய வந்து கிரியேட் பண்ணி, அந்த கீய வந்து மத்தவங்களுக்கு குடுத்து, அந்த கீய வச்சு அவங்க வந்து யூஸ் பண்ற மாரி நம்மளுக்கு ஆப்ஷன்லாம் இருக்கு. ஸோ அத எனேபிள் பண்றதுக்கு ஆப்ஷன் கேட்குது. அதுவும் டிஃபால்ட் ஆன்ல தான் இருக்கும். ஸோ அதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட் அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரி ஆத்தரைசேஷன் இந்த அஷ்யூர் போர்ட்டல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது டிஃபால்ட்டா நாட் எனேபிள்ல தான் இருக்கு. இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, எல்லா ஆத்தரைசேஷனும் வந்து மேனேஜ்ட் ஐடென்டிட்டி பேஸ்ல இருக்கும். அதாவது நம்ம அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரிய வச்சு ஆத்தென்டிகேட் பண்ற மாரி இருக்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்ல. ஸோ வந்து டிஃபால்ட்டா வந்து ஆஃப்ல தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டிஎல்எஸ் வெர்ஷன் ஒண்ணு இருக்கு. அது வந்து நம்ம வந்து டிஃபால்ட்டே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு புது ஆப்ஷன் வந்து வந்திருக்கு. இது வந்து ப்ரிவியூல தான் இருக்கு. ஸோ இத பத்தி நம்ம வந்து வொரி பண்ண தேவையில்ல. ஸோ முக்கியமா வந்து இந்த அட்வான்ஸ் டேப்ல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு செட்டிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஆப்ஷன் தாங்க. ஸோ டேட்டா லேக் ஸ்டோரேஜ் ஜென் 2. ஸோ இந்த எனேபிள் ஹைரார்க்கியல் நேம் ஸ்பேஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. இத நீங்க கிளிக் பண்ணல அப்படின்னா, இது வந்து அஷ்யூர் டேட்டா லேக் 1. அஷ்யூர் டேட்டா லேக் ஜென் 2 கிடையாது. அஷ்யூர் டேட்டா லேக் 1னா என்ன அப்படி நான் சொல்றேன்னா, ஜஸ்ட் பிளாப் ஸ்டோரேஜ் தான். முன்னாடி நம்ம வந்து பார்த்திருந்தோம். பிளாப் ஸ்டோரேஜுக்கும், அஷ்யூர் டேட்டா லேக்குக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, பிளாப் ஸ்டோரேஜ்க்கு கூட ஹைரார்க்கியல் நேம் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் ஆட் பண்ணோம்னா, நம்மளுக்கு வந்து டேட்டா லேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ அதுதான் இந்த ஆப்ஷன். ஸோ இத நீங்க கிளிக் பண்ணலன்னா, உங்களுக்கு வந்து பிளாப் ஸ்டோரேஜ் மட்டும் தான் நீங்க வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த டேட்டா லேக்கோட ஃபெசிலிட்டீஸ உங்களால யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து கிரியேட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, அஷ்யூர் டேட்டா லேக் தான் கிரியேட் பண்றோம். ஸோ வந்து நம்ம வந்து இந்த ஆப்ஷன எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாப் ஸ்டோரேஜோட சில ஆப்ஷன்ஸ்லாம் கேட்குது. அதுக்கப்புறம் எனேபிள் எஸ்எஃப்டிபி பண்ணணுமான்னு கேட்குது. அது டிஃபால்ட்டா நோ தான். நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு தேவையில்ல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எனேபிள் நெட்வொர்க் ஃபைல் சிஸ்டம் கேட்குது. அதுவும் நம்ம வந்து டிஃபால்ட்டாவே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த ஆக்சஸ் டயர் அப்படின்னு சொல்றது. ஸோ வந்து இந்த ஆக்சஸ் டயர்ல வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு வந்து ஹாட், இன்னொன்னு வந்து கூல். ஸோ டிஃபால்ட்டா ஹாட்ல தான் இருக்கும். ஸோ இந்த டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்க வந்து ஒரு டேட்டா லேக் வந்து நீங்க கிரியேட் பண்றீங்க. ஒரு ஸ்டோரேஜ். அந்த ஸ்டோரேஜ வந்து நீங்க வந்து ஜஸ்ட் பேக்கப்க்கு மட்டும் தான் நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, ஜஸ்ட் பேக்கப்ல என்னது நீங்க ஸ்டோர் மட்டும் தான் பண்றீங்க. ஆக்சஸ் பண்றதெல்லாம் வந்து நீங்க ரொம்ப மினிமமா தான் பண்ணுவீங்க. கரெக்ட்டா அந்த பேக்கப் ஸ்டோரேஜ் எல்லாம். ஸோ அந்த மாரி ஒரு ஆப்ஷனுக்காக இந்த டேட்டா லேக்க நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா, நீங்க கண்டிப்பா கூல் கிரியேட் பண்ணா போதும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கூல் ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா, ஸ்டோரேஜோட காஸ்ட் வந்து ரொம்ப கம்மிங்க. ஆனா வந்து ஆக்சஸ் காஸ்ட் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் அதிகம். ஸோ ஏன்னா வந்து நீங்க வந்து அ எப்பவாவது தான் நீங்க வந்து அத ஆக்சஸ் பண்ண போறீங்க. அந்த ஆக்சஸ் பண்ற காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா இந்த ஹார்ட் வந்து என்ன அப்டின்னா, நீங்க வந்து ஒரு டேட்டா லேக்க வந்து நீங்க கிரியேட் பண்றீங்க. அந்த டேட்டா லேக்ல இருக்கிற டேட்டாவ வந்து நீங்க ஃப்ரீக்வென்ட்டா ஆக்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்டின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க ஹார்ட் சூஸ் பண்ணிக்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா, ஸ்டோரேஜ் காஸ்ட் தான் கொஞ்சம் அதிகம். ஆனா வந்து ஆக்சஸ் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி. ஸோ இதுதான் வந்து எல்லாருமே மோஸ்ட்டா யூஸ் பண்ணுவாங்க. நீங்க பேக்கப்புக்கு யூஸ் பண்றதா இருந்தா மட்டும் தான் கூல் ஆப்ஷனுக்கு போணும். இல்லன்னா நார்மலா நீங்க வந்து ஸ்டோரேஜ வந்து நீங்க யூஸ் பண்ண போறீங்கன்னா, நீங்க ஹாட்டுக்கு போலாம். ஸோ நான் வந்து இந்த ஹாட் ஆப்ஷன் தான் யூஸ் பண்றேன்.
அதுக்கப்புறம் அஷ்யூர் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனேபிள் லார்ஜ் ஃபைல் ஷேர்ஸ் அப்படின்னு கேட்குது. நம்ம முன்னாடியே வந்து அஷ்யூர் ஃபைல் ஸ்டோரேஜை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கு வந்து நீங்கள் லார்ஜ் ஃபைல் ஷேரை வந்து நீங்கள் வந்து எனேபிள் பண்ணணும்னா இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ டேட்டா லேக் தான் கிரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ இப்போ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து நெட்வொர்க்கிங் டேப் போகலாம். ஸோ நெட்வொர்க்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து எனேபிள் பப்ளிக் ஆக்சஸ் ஃப்ரம் ஆல் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுதான் வந்து டிஃபால்ட்டாக எனேபிள் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து இன்னும் 2 ஆப்ஷன் இருக்குங்க. ஒன்று வந்து பப்ளிக் ஆக்சஸை வந்து அப்படியே டிசேபிள் பண்ணிட்டு யூசிங் ப்ரைவேட் ஆக்சஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெர்ச்சுவல் நெட்வொர்க்கு, வெர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க்லாம் நம்ம கிரியேட் பண்ணால் தான் நம்ம வந்து இந்த டேட்டா லேக்கை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பப்ளிக் ஆக்சஸ்ல இருக்கனால வந்து எல்லாருமே வந்து இந்த டேட்டா லேக்குக்கு ஆக்சஸ் இருக்கவங்க எல்லாருமே வந்து எந்த நெட்வொர்க்லனாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு வைஃபை கனெக்ட் ஆயிருக்கேன்ல, ஸோ அந்த நெட்வொர்க் வச்சு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு நியூ யூசருக்கு வந்து நான் டேட்டா லேக் ஆக்சஸ் குடுக்குறேன் அப்படின்னா, அந்த யூசருக்கு வந்து எந்த நெட்வொர்க்லனாலும் வந்து நம்ம வந்து இந்த டேட்டா லேக்க யூஸ் பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனா வந்து இந்த ஆக்சஸ வந்து நீங்க டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்கா நம்ம வந்து ஒரு வெர்ச்சுவல் நெட்வொர்க் வந்து கிரியேட் பண்ணணும். அந்த வெர்ச்சுவல் நெட்வொர்க் வந்து ஒரு சேஃபா இருக்கும். அதுல தான் நம்ம வந்து இந்த டேட்டா லேக்க ஆக்சஸ் பண்ண முடியும். அ உங்களுக்கு வந்து இந்த டேட்டா லேக்கோட ஆக்சஸ் இருந்தா கூட, உங்களுக்கு அந்த நெட்வொர்க்ல இருந்தா தான் நீங்க வந்து அத ஆக்சஸ் பண்ண முடியும். அதான் கான்செப்ட். ஸோ நம்ம வந்து இந்த எனேபிள் பப்ளிக் நெட்வொர்க் ஃப்ரம் ஆல் நெட்வொர்க்ஸயே நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. அதுக்கப்புறம் இந்த நெட்வொர்க் ரவுட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது வந்து நம்ம டிஃபால்ட்டா மைக்ரோசாஃப்ட் நெட்வொர்க் ரவுட்டிங்க வந்து நம்ம வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து நெக்ஸ்ட் டேட்டா புரொடெக்ஷன். ஸோ டேட்டா புரொடெக்ஷன்னா வந்து மெயினா வந்து சாஃப்ட் டெலீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்க தெரியாம வந்து ஒரு டேட்டாவ வந்து டெலீட் பண்ணிட்டீங்க டேட்டா லேக்ல இருந்து அப்படின்னா, 7 டேஸ் வரைக்கும் வந்து அது வந்து ஒரு லொகேஷன்ல இருக்கும். அந்த 7 டேஸ்க்கு முன்னாடி வந்து நீங்க வந்து அத ரெக்கவர் பண்ணிக்கலாம். அந்த 7 டேஸ்க்கு தாண்டிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் வந்து உங்களால டேட்டாவ ரிட்ரைவ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து பிளாப்க்கு இருக்கு, கண்டெய்னர்ஸ்க்கு இருக்கு, ஃபைல் ஷேர்ஸ்க்கு இருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 7 டேஸ் வந்து டிஃபால்ட்டா இருக்கும். நம்ம வந்து வேணும்னா வந்து இந்த டேஸ வந்து இன்கிரீஸோ, டிக்ரீஸோ வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இத வந்து நம்ம எனேபிள் பண்றது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ட்ராக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது வந்து நம்ம வந்து ஹைரார்ச்சிக்கல் நேம் ஸ்பேஸஸ்க்கு வந்து இது வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து இப்போ வந்து நம்ம இத பத்தி எதுவும் வொரி பண்ண தேவையில்ல. ஸோ அடுத்து வந்து நம்ம அடுத்த ஸ்டெப் போயிடலாம். விச் இஸ் என்கிரிப்ஷன். ஸோ பேசிக்கா இந்த டேப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிரிப்ஷன் ரிலேட்டடா இருக்கிறது தாங்க. ஸோ வந்து டிஃபால்ட்டா மைக்ரோசாஃப்ட்டே வந்து சில என்கிரிப்ஷன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து டேட்டாவ ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்குலாம் யூஸ் பண்ணுது. ஸோ அதுவே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில வந்து நம்ம எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஸோ ஃபைனலி டாக்ஸ் பத்தி நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இது வந்து ஜஸ்ட் வந்து இந்த ரிசோர்ஸஸ வந்து நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்காக கிரியேட் பண்றது தான். ஸோ நம்ம எப்பயுமே நம்ம கிரியேட் பண்ற மாரி கிரியேட்டட் பை அப்படின்னு சொல்லி போட்டுட்டு, நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு வேல்யூ குடுக்கலாம். மிஸ்டர் கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதாங்க. நம்ம வந்து எல்லா ஆப்ஷனுமே வந்து டீட்டெயில்டா பார்த்துட்டோம். ஸோ இப்போ ஃபைனலி ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன். ஸோ இது வந்து வேலிடேட் பண்ணோம். நம்ம குடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாமே கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேலிடேட் பண்ணோம். ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து இத கிரியேட் பண்ணிடலாம். இப்போ கிரியேட் ஆப்ஷன் எனேபிள் ஆயிடுச்சு. வேலிடேஷன் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தா தெரியும். கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஆ உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதில வந்து இங்கேயே வந்து நம்ம வந்து கோ டூ ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. இத கிளிக் பண்ணாலே நம்ம வந்து ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்க்குள்ள போயிடலாம். ஸோ இதுதாங்க நம்மளோட ஸ்டோரேஜ் அக்கவுண்ட். நம்ம வந்து கிரியேட் பண்ண ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் இதுதான். டெமோ மிஸ்டர் கே ஸ்டோரேஜ் அக்கவுண்ட். சின்ஸ் நம்ம வந்து டேட்டா லேக் தான் கிரியேட் பண்றனால, நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, கண்டெய்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. அது நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க லெஃப்ட் சைட்ல உங்களுக்கு பார்த்தா தெரியும். டேட்டா ஸ்டோரேஜ் இங்கேயே வந்து கண்டெய்னர்ஸ், ஃபைல் ஷேர்ஸ், கியூஸ், டேபிள்ஸ்லாம் இருக்கு. இப்போ கண்டெய்னர்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். இந்த கண்டெய்னர்ஸ்னா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் மாரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கண்டெய்னர் கிரியேட் பண்ணா தான் அதுக்குள்ள தான் நம்ம வந்து இந்த பிளாப்ஸ்லாம் கிரியேட் பண்ண முடியும். ஸோ நான் வந்து இந்த கண்டெய்னர் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து இங்க பிளஸ் ஐகான் ஒண்ணு இருக்கும். கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இத யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கண்டெய்னர் கிரியேட் பண்ண முடியும். ஸோ நான் வந்து இத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோனே நேம் கேட்குதுல்ல. ஸோ வந்து என்ன குடுக்கலாம்னா, டெஸ்ட் அப்படின்னு குடுக்கலாம். ஸோ டெஸ்ட்ன்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ கிரியேட். ஸோ இப்போ வந்து நம்ம கண்டெய்னர் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன பண்றேன்னா, இந்த கண்டெய்னர நான் கிளிக் பண்றேன். இப்போ உள்ள கண்டெய்னர் வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்னலாம் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்டின்னா, நம்ம வந்து ஒரு ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டோம். அந்த ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்டுக்குள்ள கண்டெய்னர் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கண்டெய்னருக்குள்ள என்ன கிரியேட் பண்ணோம் அப்டின்னா, நம்ம பிளாப்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்றேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து அப்லோட் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. இப்போ நான் இத கிளிக் பண்றேன்.
அப்லோட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பிளாப் வந்து இப்போ கேட்குது பாருங்க. அப்லோட் பிளாப் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம லோக்கல்ல இருக்க ஃபைல்ஸ் வந்து டைரக்ட்டா இதில வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, என்கிட்ட வந்து டெஸ்ட் CSV ஃபைல் ஒண்ணு இருக்கு. ஸோ இத நான் வந்து அப்படியே டிராக் பண்ணி இதில வந்து நான் வந்து காப்பி பண்ணிடுறேன். இது வந்து CSV ஃபைல் தான். ஸோ எந்த ஃபைல்னாலும் நீங்க வந்து இதில வந்து அப்லோட் பண்ணிக்கலாங்க. என்ன ஃபார்மேட்னாலும் இமேஜா இருக்கலாம், டெக்ஸ்ட்டா இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஆடியோஸ், வீடியோஸ் எதுவானாலும் இருக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லோக்கல்லேருந்து நம்ம வந்து இந்த CSV ஃபைல வந்து அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து கன்சிடர்ஸ் அ பிளாப். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பிளாப் டைப்ன்னு சொல்லிட்டு தான் இத வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பிளாப். ஸோ இதுதாங்க ஸ்ட்ரக்சரு. ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் கண்டெய்னர் கிரியேட் பண்ணணும். கண்டெய்னருக்குள்ள தான் வந்து நம்ம வந்து பிளாப கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த CSV ஃபைல நான் கிளிக் பண்றேன் அப்படின்னா, இத பத்தி சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதில வந்து எடிட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எடிட் ஆப்ஷன நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, ஓரளவுக்கு நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதில ப்ரிவியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ப்ரிவியூ பண்ணீங்கன்னா, CSV ஃபைல வந்து நீங்க வந்து இதிலேயே வந்து வியூ பண்ணிக்கலாம். ஸோ வேணும்னா நீங்க இதில இருக்கிறத திருப்பி கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கிளியரா வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டேட்டா லேக் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அந்த ஃபுல் ஃப்ளோவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டோரேஜ் அக்கவுண்ட், அப்புறம் வந்து கண்டெய்னர், அதுக்கப்புறம் பிளாப். இன்னைக்கு வந்து நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, காஸ்ட் இன் அஷ்யூர். ஸோ காஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர் கரெக்ட்டா? ஸோ வந்து நம்ம இப்போ அஷ்யூர்ல வந்து நம்ம ஏதாவது ஒரு சர்வீசஸ்லாம் யூஸ் பண்றோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். இந்த ஒரு சர்வீசஸ்க்கு வந்து என்னென்ன மாதிரி காஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏதாவது ஒண்ணு கிரியேட் பண்றதுக்கே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் யோசனையா இருக்கும். எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து எப்படி வந்து காஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ வந்து நான் அஷ்யூர் போர்ட்டல்ல இருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்ப நான் வந்து என்னோட சப்ஸ்கிரிப்ஷனுக்கு நான் போறேன். அஷ்யூர் சப்ஸ்கிரிப்ஷன் 1க்கு. இப்போ உள்ள போனதுக்கப்புறம் லெஃப்ட் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அஷ்யூர்ல வந்து காஸ்ட் மேனேஜ்மென்ட் அப்படின்னு சொல்லிட்டு தனியாவே வந்து ஒரு டேப் இருக்கு. ஸோ அந்த காஸ்ட் மேனேஜ்மென்ட்ல இப்ப நான் வந்து காஸ்ட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ அதுக்குள்ள நான் ஃபர்ஸ்ட் போறேன். ஸோ இந்த காஸ்ட் அனாலிசிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு ரஃப் ஐடியா கிடைக்கும். எவ்வளோ வந்து காஸ்ட் வந்து இதுவரைக்கும் செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த அஷ்யூர்ல வந்து நம்மளுக்கு காஸ்ட் வந்து இன்கர் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ல தான் வந்து இன்கர் ஆகும். ஸோ வந்து என்கிட்ட ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தான் இருக்கு. அஷ்யூர் சப்ஸ்கிரிப்ஷன் 1. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இங்க வந்து சில சார்ட்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். என்ன மாரி காஸ்ட் வந்து இதுவரைக்கும் செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம மார்ச் மாசத்துல இருக்கோம். ஸோ 4த் ஆஃப் மார்ச். ஸோ பார்த்தீங்கன்னா, மார்ச்ல வந்து எனக்கு எதுவுமே வந்து செலவாகல. அதனால தான் வந்து இங்க வந்து எதுவுமே வந்து காட்டல. ஸோ நான் என்ன பண்றேன்னா, இத நான் இங்க வந்து ஒரு டேட் இருக்குல்ல, இந்த ட்ராப் டவுன் பாக்ஸ கிளிக் பண்ணிட்டு, இங்க வந்து நம்ம வந்து மாத்திக்கலாம். லாஸ்ட் எவ்வளோ டேஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து காஸ்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்றேன்னா, லாஸ்ட் 30 டேஸ் வந்து நான் கிளிக் பண்றேன். ஸோ இங்க லாஸ்ட் 30 டேஸ் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, கடைசி 30 டேஸ்க்கு வந்து எனக்கு வந்து என்ன மாரி காஸ்ட் வந்து இதுவரைக்கும் எனக்கு வந்து செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேசிஸ்ல காட்டும். ஒண்ணு வந்து ஆக்சுவல் காஸ்ட். ஆக்சுவல் காஸ்ட்னா என்ன அப்படின்னா, இவ்வளோ தான் எனக்கு செலவாயிருக்கு. இதுதான் ஆக்சுவலா எனக்கு காஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அஷ்யூரே வந்து பார்த்தீங்கன்னா, பிரெடிக்ட் பண்ணும். பேஸ்ட் ஆன் த ப்ரீவியஸ் காஸ்ட் அனாலிசிஸ் வச்சு அதுவே வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணும். அது ஃபோர்காஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 0.29. ஆனா வந்து ஆக்சுவலா காஸ்ட் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா 0.22 தான் வந்திருக்கு லாஸ்ட் 30 டேஸ்ல. ஸோ ஃபோர்காஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்வேஸ் ரைட்டா இருக்காது. ஆனா வந்து ஜஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு இன்சைட்ஸ் கிடைக்கும். ஓகே, அஷ்யூர் வந்து எவ்வளோ பிரெடிக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. விச் இஸ் எ குட் திங். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு லாஸ்ட் 30 டேஸ்ல $0.22 நியூசிலாந்து டாலர்ஸ் வந்து எனக்கு செலவாயிருக்கு. ஸோ நான் நியூசிலாந்துல இருக்கனால, நியூசிலாந்து பேஸ்ல தான் நான் வந்து காஸ்ட் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, $0.22 நியூசிலாந்து டாலர்ஸ்னா, ஒரு நியூசிலாந்து டாலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ₹50 வரும் நம்ம ஊர் காசுல. 0.22னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ₹25 to ₹30 கிட்ட வரும். ஸோ இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க கீழ பார்த்தீங்கன்னா, இதுல வந்து டிஃபரெண்ட் பேசிஸ்ல வந்து அது கேட்டகரைஸ் பண்ணியிருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து சர்விஸ் நேம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஈஸியா தெரிஞ்சிரும். ஸோ நீங்க யூஸ் பண்ற எந்த சர்விசஸ்ல ரொம்ப அதிகமா காஸ்ட் வந்து செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு. என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நான் அஷ்யூர் டேட்டா ஃபேக்டரி வெர்ஷன் 2 இருக்குல்ல, அதுலருந்து தான் எல்லா காஸ்ட்டுமே வந்து எனக்கு அதுலருந்து தான் போயிருக்கு. மத்தபடி வந்து நான் ஸ்டோரேஜ் வச்சிருக்கேன். அப்புறம் வந்து பேண்ட்வித்னா அந்த நெட்வொர்க் ரிலேட்டடான திங்ஸ். இதுலலாம் வந்து எனக்கு வந்து எந்த ஒரு காஸ்ட்டுமே செலவாகல. ஜஸ்ட் வந்து அஷ்யூர் டேட்டா ஃபேக்டரியில தான் இந்த $0.22 வந்து எனக்கு போயிருக்கு. ஸோ அஷ்யூர் டேட்டா ஃபேக்டரி வந்து ஜஸ்ட் நான் வந்து காப்பி டேட்டா ஆக்டிவிட்டிலாம் யூஸ் பண்றதுக்கு என்னோட பழைய வீடியோஸ் நீங்க பார்க்கலன்னா, அத நீங்க வந்து செக் பண்ணுங்க. நான் அஷ்யூர் டேட்டா ஃபேக்டரி வச்சு சில வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அந்த டாஸ்க் ரிலேட்டடா பண்ணதுக்கு மட்டும் தான் எனக்கு வந்து காஸ்ட் வந்து இன்கர் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லொகேஷன் பேஸ்ல வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம்.
இதில வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட எல்லா ரிசோர்ஸஸுமே நான் ஒரே லொகேஷன்ல தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். நானும் முன்னாடியே சொல்லியிருந்தேன். நீங்களும் அப்படி தான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது பேசிஸ்ல நீங்க வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ரிசோர்ஸ் குரூப் நேம். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 ரிசோர்ஸ் குரூப் இருக்கு. ஸோ ஒரு ஒரு ரிசோர்ஸ் குரூப்ல வந்து எவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயங்க. நம்மளுக்கு வந்து ஈஸியா தெரிஞ்சிரும். எவ்வளோ காஸ்ட் வந்து ஆயிருக்கு. அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் ஃபோர்காஸ்டிங்ல இன்னும் எவ்வளோ ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் வந்து நீங்க நெறைய பேசிஸ்ல வந்து இத குரூப் பண்ணிக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா, குரூப் பை நன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ இத நான் கிளிக் பண்றேன் அப்படின்னா, நெறைய கேட்டகரிஸ் இருக்கும். இதுல ஒன் ஒன் ஆஃப் த குட் கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசோர்ஸ். ஸோ உங்களுக்கு ரிசோர்ஸ் பேஸ்ல வந்து இத குரூப் பண்ணணும் அப்படின்னா, இப்ப நான் இத கிளிக் பண்றேன். ஆக்சுவலா வந்து எந்த பர்ட்டிகுலர் ரிசோர்ஸ் பேசிஸ்ல நம்மளுக்கு வந்து அதிகமா காஸ்ட் செலவாயிருக்கு அப்படின்னு சொல்ற இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம இதில பார்த்துக்கலாம். இதில பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்னேன் டேட்டா ஃபேக்டரில தான் எனக்கு மொத்த காசும் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 டேட்டா ஃபேக்டரி தான் எனக்கு காட்டுது. அது 2 டேட்டா ஃபேக்டரி என்ன அப்படின்னா, அதோட ரிசோர்ஸ் நேம கூட நீங்க இங்க பார்த்துக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டாப் 2ல இருக்குல்ல. அந்த 2 டேட்டா ஃபேக்டரி தான். ஸோ நீங்க கம்மியான ரிசோர்ஸ்லாம் வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஓகே. உங்களுக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஆனா வந்து சில பெரிய ஆர்கனைசேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே சப்ஸ்கிரிப்ஷன்ல நெறைய ரிசோர்ஸ் குரூப் வச்சிருப்பாங்க. நெறைய ரிசோர்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஈஸியா வந்து எந்த அ ரிசோர்ஸ்லேருந்து அதிகமா காசு செலவாயிருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு நம்மளுக்கு ஈஸியா பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது. ஓகே. ஸோ இப்ப காஸ்ட் அனாலிசிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மொத்தமா காஸ்ட் என்னலாம் செலவாயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ என்ன மாதிரி டிஃபரெண்ட் கேட்டகரிஸ்ல பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா திடீர்னு வந்து ரொம்ப அதிகமா காஸ்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அ ஏன்னா நம்ம கிரெடிட் கார்ட்லாம் குடுக்குறோமே, டக்குன்னு அதுலேருந்து டைரக்ட்டா எடுத்துருவாங்களே! ஸோ அதிகமாயிடுச்சுன்னா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். ஸோ அத வந்து சால்வ் பண்றதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் அண்ட் காஸ்ட் அலர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு குறிப்பிட்ட டார்கெட் மணி வந்து நீங்க வந்து அதில சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு ₹200 தான் உங்களோட பட்ஜெட் அப்படின்னா, அந்த பட்ஜெட் நீங்க செட் பண்ணிட்டு, ஒரு காஸ்ட் அலர்ட்ஸ் நீங்க வந்து செட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ₹200ல ஒரு ரூ. 100 வந்து வந்துருச்சு அப்டின்னா, உங்களுக்கு வந்து ஒரு இமெயில் ட்ரிக்கர் பண்ற மாரி, அப்புறம் ரூ. 150 வந்துச்சுன்னா, உங்களுக்கு இன்னொரு இமெயில் ட்ரிக்கர் பண்ற மாரி, இந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க வந்து இந்த இதில செட் பண்ணலாம். ஸோ நான் வந்து எல்லாரையுமே என்கரேஜ் பண்றது என்ன அப்டின்னா, இத நீங்க ஃபர்ஸ்ட்டே பண்ணிருங்க. திடீர்னு காஸ்ட் வந்து அதிகமாகறதுக்கு சான்ஸ் இருக்கு சில ரீசன்னால. ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு இமெயில் வந்துரும். ஓகே உங்களுக்கு வந்து இந்த மாசம் பட்ஜெட்ல கிட்டத்தட்ட ஒரு 50% வந்து ரீச் ஆயிடுச்சு அப்டின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நீங்க எதனால இங்க வந்துட்டு எந்த ரிசோர்ஸ்ல வந்து அதிகமா காஸ்ட் செலவாயிருக்கு அப்டின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கேத்தபடி நீங்க வந்து இத அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சில டைம் வந்து ஹியூமன் எரர்னால ஏதாவது விஷயங்கள் நடக்க சான்சஸ் இருக்கு. ஸோ, அதனால வந்து இந்த காஸ்ட் அலர்ட்ஸ்லாம் வந்து நம்ம செட் பண்றது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ, அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்ப இங்க லெஃப்ட் சைட்ல வந்து இங்க காஸ்ட் அலர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. நான் இத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து என்கிட்ட எந்த ஒரு காஸ்ட் அலர்ட்ஸுமே இல்ல. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ, புதுசா ஒரு அலர்ட் கிரியேட் பண்றதுக்கு இங்க ஒரு ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குல்ல. இத நான் கிளிக் பண்ணிட்டு, ஆட் பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட் இருக்கும். அத நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து ஆ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட்டு சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்குது. பட்ஜெட் டீட்டெயில்ஸு. ஃபர்ஸ்ட்டு ஒரு நேம் கேட்குது. ஸோ நான் வந்து இதுக்கு என்ன குடுக்கலான்னா, சும்மா காஸ்ட் அலர்ட்ஸ் அப்படின்னு நான் குடுக்குறேன். ஸோ இது வந்து நான் எனக்கு மந்த்லி தான் வந்து இருக்கிறதுலே மினிமம். ஸோ மந்த்லி இருக்கு, குவார்ட்டர்லி இருக்கு, ஆனுவலி இருக்கு. ஸோ நான் மந்த்லி தான் சூஸ் பண்ண போறேன். ஸோ ஒரு மந்த்துக்கு எனக்கு இதுதான் பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்றது. ஸோ நான் அத செட் பண்ணிறலாம். செட் பண்ணிட்டு இதான் கிரியேஷன் டேட் வந்து இன்னைக்கு மார்ச் 1 அப்படின்னு சொல்லிட்டு அதுவே எடுத்துக்குது. ஸோ நான் வந்து என்கரேஜ் பண்றது என்னன்னா, ஒரு 5 இயர்ஸ் செட் பண்ற மாரி. ஸோ 2028 வரைக்கும் நான் வந்து இத செட் பண்ணியிருக்கேன். இந்த பட்ஜெட் டீட்டெயில்ஸ. ஸோ இந்த 5 வருஷத்துக்கு என்னோட பட்ஜெட் வந்து என்னன்னா, ஒரு மாசத்துக்கு இதுல வந்து நியூசிலாந்து டாலர்ஸ்ல வந்து எனக்கு காட்டுது. நீங்க வந்து இந்தியன் மணில நீங்க போடலாம். உங்களோட பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாசத்துக்கு. நான் வந்து இங்க வந்து ஒரு $20 அப்படின்னு நான் சொல்லிட்டு போடுறேன். $20னா நம்ம ஊருப்படி ₹1000 ஒரு மந்த்லி ஒரு ₹1000 வரைக்கும் என்னோட பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க குறைச்சுக்கலாம். எவ்வளோனாலும் குறைச்சுக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ நான் $10 நான் போடுறேன் அப்படின்னு வச்சுப்போம். அது வந்து என்னன்னா ₹500 நம்ம இந்தியன் மணி படி. ஸோ இந்த கிராஃப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ரெட் டாட் இருக்குல்ல, அதான் வந்து பட்ஜெட்டு. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதுவே வந்து உங்களுக்கு சஜஷன் குடுக்குது பாருங்க. உங்களோட பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் மந்த்தெல்லாம் வச்சு ஒரு $5 தான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமமா செலவாகுது. கிட்டத்தட்ட ஒரு ₹250 தான் மேக்ஸிமம் செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அது வந்து சஜெஸ்ட் பண்ணுது. ஆனா நான் வந்து $10 அப்படின்னு நான் சொல்லிட்டு குடுத்துக்கிறேன். ஸோ நம்ம பட்ஜெட் டீட்டெயில்ஸ்லாம் குடுத்தாச்சு. இப்போ மந்த்லி என்னோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா $10 விச் இஸ் ₹500 இந்தியன் மணிப்படி. ஸோ இது குடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் குடுக்குறேன். இப்போ வந்து இங்க பார்த்தீங்கன்னா, செட் அலர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதுல வந்து அலர்ட்டோட கண்டிஷன் இருக்கு. ஸோ இதுதான் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரைட்டான ஒரு பார்ட். இது என்ன அப்படின்னா, ஸோ நான் இதுல ஒரு டைப் இருக்கும். செலக்ட் டைப்ன்னு கேட்குது. அது வந்து ஆக்சுவலா, ஃபோர்காஸ்டடா அப்படின்னு கேட்குது. ஆக்சுவலா நான் முன்னாடியே சொன்னேன். ஆக்சுவலா எவ்வளோ காசு செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோர்காஸ்டட்னா அந்த அஷ்யூரே வந்து எவ்வளோ காசு செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு பிரெடிக்ட் பண்றது.
ஸோ இது வந்து எப்பயுமே கரெக்ட்டா இருக்காது. ஆல்தோ இட் இஸ் அ சேஃப் சைட் டூ சூஸ். நான் வந்து ஆக்சுவல் தான் நான் சூஸ் பண்ண போறேன். ஸோ நான் ஆக்சுவல் சூஸ் பண்ணிட்டு, பெர்சன்டேஜ் ஆஃப் த பட்ஜெட் கேட்குது. ஸோ உங்களோட பட்ஜெட் வந்து $10 கரெக்ட்டா இந்த கிராஃப்ல தெரியுது. ஸோ பெர்சன்டேஜ் ஆஃப் த பட்ஜெட்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25% ரீச் ஆனதுக்கு அப்புறமே எனக்கு வந்து இமெயில் வந்துரணும் அப்படின்னா, $20ல 25% வந்து என்ன அப்படின்னா, $2.50 ஸோ இந்த டாலர்ஸ் ரீச் ஆகும்போதே எனக்கு வந்து ஒரு இமெயில் வரணும் அப்படின்னா, நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அலர்ட் கண்டிஷன் 1 மட்டும் இல்ல. நீங்க நெறைய செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னொரு அலர்ட் டைப் நான் வந்து செட் பண்றேன். ஸோ இதில ஆக்சுவல் கிரியேட் பண்ணிட்டு, இப்போ 25% ஆனதுக்கப்புறம் ஒரு இமெயில் வரணும். அதுக்கப்புறம் 50% ஆனதுக்கப்புறம் இன்னொரு இமெயில் வரணும். விச் இஸ் $5. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இங்க இந்த கிராஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்மளுக்கு 25%க்கு ஒண்ணு இருக்கு. அப்புறம் வந்து 50%க்கு ஒண்ணு இருக்கு. நீங்க இன்னொன்னு கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்னொன்னு கூட கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவல் 75%. 75%னா $7.5. ஸோ நம்மளோட டார்கெட் வந்து $10 ஒரு மந்த்லி. அதில வந்து நம்ம வந்து $25 வரும்போதே எனக்கு ஒரு இமெயில் குடுத்துரு. ஜஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு இன்சைட்ஸ் கிடைக்கும். ஓகே, நம்மளோட பட்ஜெட்ல 25% வந்து போயிடுச்சு. அ அதுக்கப்புறம் வந்து 50% வந்ததுக்கப்புறம் இன்னொரு இமெயில். 75% வந்ததுக்கப்புறம் இன்னொரு இமெயில். அப்படின்னா, இந்த 75% வரும்போது நீங்க வந்து ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கிற மாரி இருக்கலாம். உங்களுக்கு வந்து ஐயோ! உங்களுக்கு பட்ஜெட் கூடிரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அது எந்த ரிசோர்ஸஸ்ல வந்து கூடியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து காஸ்ட் அனாலிசிஸ்ல போயிட்டு அதுக்கேத்தபடி நீங்க வந்து அந்த ரிசோர்ஸஸ டெலீட் பண்றதோ, இல்ல வேற ஏதாவது ரிசோர்ஸ் கிரியேட் பண்றதோ நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எல்லா அலர்ட் கண்டிஷன்ஸும் நம்ம குடுத்தாச்சு. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு எரர் மெசேஜ் இருக்கு. ஆக்ஷன் குரூப் ஆர் அட்லீஸ்ட் 1 இமெயில் அட்ரஸ் இஸ் ரிக்வயர்ட். ஸோ இங்க வந்து ஆக்ஷன் குரூப்னு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ இதுல வந்து நம்ம ஒரு குரூப் மாரி ஒண்ணு கிரியேட் பண்ணி, அந்த குரூப்ல வந்து சில இமெயில் ஐடிஸ்லாம் ஆட் பண்ணி, அந்த குரூப்ப வந்து இங்க அசோசியேட் பண்ணோம்னா, அந்த குரூப்ல இருக்கிற எல்லா இமெயில் ஐடிஸ்க்கும் வந்து ஒரு அலர்ட் போற மாரிலாம் நம்ம செட் பண்ணலாம். ஸோ நான் வந்து இப்போ அத நான் சூஸ் பண்ண போறதில்ல. நான் என்ன பண்ண போறேன்னா, கீழ ஒரு இமெயில் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. இது இங்க ஒரு இமெயில் ஐடி குடுத்தீங்க அப்படின்னா, இந்த எரர் மெசேஜ்லாம் போயிடும். ஸோ நான் வந்து இந்த இமெயில் ஐடி வந்து ஃப்ரீக்வென்ட்டா நீங்க எந்த இமெயில்லாம் நீங்க செக் பண்ணுவீங்களோ, அந்த இமெயில் ஐடியே குடுங்க. ஸோ அதுதான் வந்து திடீர்னு உங்களுக்கு இமெயில் வந்துச்சுன்னா, நீங்க வந்து பார்ப்பீங்க. டக்குன்னு வந்து ஆக்ஷன் எடுக்கலாம். ஸோ நான் வந்து என்ன குடுக்குறேன் அப்படின்னா, மிஸ்டர் கேயோட இமெயில் ஐடிய குடுக்குறேன். ஸோ தமிழ் டாட் மிஸ்டர் கே டாக்ஸ் டெக் அட் gmail.com. ஓகே. ஸோ இங்க மோர் தென் 1 எவ்வளவு இமெயில் ஐடினாலும் நீங்க குடுத்துக்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ரெக்கமெண்டட் டூ ஆட் அஷ்யூர் ரிப்ளைட் அட் மைக்ரோசாஃப்ட்.காம். ஸோ இந்த இமெயில் ஐடியில இருந்து தான் நம்மளுக்கு வந்து அலர்ட் வரும். இந்த மாரி உங்களோட பட்ஜெட்ல 25% கன்சியூம் ஆயிடுச்சு, 50% கன்சியூம் ஆயிடுச்சு, 75% கன்சியூம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பாம் ஃபோல்டருக்குள்ளலாம் போகாம இருக்கணும்னா, இத வந்து நீங்க வந்து ஒயிட் லிஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ நான் இப்போ வந்து இங்க இமெயில் ஐடி ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு இங்க லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. ஸோ அத கிளிக் பண்ணி நம்ம இங்கிலீஷே குடுத்துக்கலாம். இங்கிலீஷ் யுகே அப்படின்னு குடுத்துக்கலாம். ஓகே. இப்போ வந்து நம்ம இந்த பட்ஜெட் கிரியேட் பண்றதுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் குடுத்தாச்சு. நீங்க இங்க இந்த கிராஃப்ல பார்த்துக்கலாம். என்ன மாரி குடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. குடுத்துட்டு இப்ப நான் கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். ஸோ இங்க வேலிடேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ அது எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே. ஸோ பட்ஜெட் வந்து இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இங்க பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. இங்க போனோம் அப்படின்னா, நம்மளோட பட்ஜெட் வந்து இங்க வந்திருக்கணும். ஓகே. காஸ்ட் அலர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். இது வந்து ஒரு மாசமும் வந்து ரீசெட் ஆயிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அடுத்த மாசம் இருக்குல்ல, ஏப்ரல் 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பியும் 0லேருந்து கால்குலேட் பண்ணும். 0லேருந்து அந்த $10 வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணும். ஸோ மந்த்லி அது ரீசெட் ஆயிட்டே இருக்கும். டார்கெட் வந்து மந்த்லி $10 நான் குடுத்துருக்கேன். ஸோ அதுதான் வந்து என்னோட டார்கெட். அது வந்து ஒரு மாசமும் வந்து ரீச் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த 25% ரீச் ஆகும்போது ஒரு அலர்ட், 50% ரீச் ஆகும்போது ஒரு அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து சென்ட் பண்ணிட்டே இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ராக்ரஸ் வந்து இப்போ வந்து எனக்கு 0.00% தான் இருக்கு. ஸோ இந்த மார்ச் மாசத்துல வந்து கூட இந்த ப்ராக்ரஸ் வந்து 0லேருந்து 100 வரைக்கும் கூடும். ஸோ 25% வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு இமெயில் வரும். ஸோ அந்த இமெயில் வந்து நான் இந்த காஸ்ட் அலர்ட்ஸ்ல வந்து பார்த்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து எப்போ வந்து இமெயில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காஸ்ட் அலர்ட்ஸ்ல நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எப்படி காஸ்ட் வந்து செட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்க. எல்லாருமே வந்து இத நீங்க பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட பட்ஜெட் வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு ₹100 இருக்கலாம், ₹200 இருக்கலாம். ஸோ அத வச்சுட்டு நீங்க வந்து ஒரு 3 அலர்ட்ஸோ, 4 அலர்ட்ஸோ, 5 அலர்ட்ஸோ நீங்க எவ்வளோ வேணாலும் அதில கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது பண்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி வந்து காஸ்ட் வந்து அனலைஸ் பண்றது, எப்படி வந்து பட்ஜெட் செட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூசர் வந்து எப்படி வந்து அஷ்யூர்ல கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ஆர்கனைசேஷன்ல வந்து ஒரு நியூ எம்ப்ளாயி வந்து ஜாயின் பண்றாங்க அப்படின்னா,
அந்த எம்ப்ளாயிக்காக வந்து ஒரு யூசர் அக்கவுண்ட் வந்து நம்ம அஷ்யூர்ல வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த யூசர் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணும்போது ஒரு யூசர் நேம், ஒரு பாஸ்வேர்ட்லாம் நம்மளுக்கு வந்து ஜெனரேட் ஆகும். ஸோ அந்த நியூ எம்ப்ளாயி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த யூசர் நேம், பாஸ்வேர்ட்லாம் யூஸ் பண்ணி அந்த அஷ்யூர்ல லாகின் பண்ணிட்டு, அப்புறம் அந்த யூசருக்கு வந்து நம்ம என்னென்ன சர்வீசஸ்க்குலாம் வந்து ஆக்சஸ் குடுக்குறோமோ, அந்த சர்வீசஸ் எல்லாம் வந்து அந்த யூசர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா, மெயினா வந்து இந்த யூசர் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நம்ம வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அஷ்யூர் போர்ட்டல்ல இருக்கேன். ஸோ இந்த யூசர் வந்து எத யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரி யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுவோம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ அத நான் வந்து கிளிக் பண்றேன். ஸோ இந்த அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிட்டி ஆக்சஸ் மேனேஜ்மென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயினா இந்த ஐடென்டிட்டி ரிலேட்டடா இருக்கிற விஷயங்கள் பண்றது தான் வந்து இந்த அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரி. அதாவது வந்து யூசர் எல்லாம் மேனேஜ் பண்றது, செக்யூரிட்டி ரிலேட்டட் விஷயங்கள்லாம் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்றது, அப்புறம் சர்வீஸ் பிரின்சிபல் அந்த மாரி மல்டிபிள் திங்ஸ் வந்து எல்லாமே ஐடென்டிட்டி பேஸ்ல இருக்கும். ஸோ அந்த அஷ்யூர் அக்கவுண்ட் ரிலேட்டடா இருக்கிற எல்லா ஐடென்டிட்டி பேஸ்ட் விஷயங்கள்லாம் மேனேஜ் பண்ற ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரி. ஓகேவா? ஸோ இத யூஸ் பண்ணி நம்ம ஏற்கனவே வந்து இந்த செக்யூரிட்டி குரூப்லாம் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோலாம் நீங்க பார்க்கலன்னா, அத ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு வந்து ஒரு ரஃப் ஐடியா இருக்கும். அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரில இங்க லெஃப்ட் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதோட நேம் இருக்கு பாருங்க. மிஸ்டர் கே டாக்ஸ் டெக் டெவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து இந்த அஷ்யூர் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணும்போது, நான் வந்து இந்த நேம் யூஸ் பண்ணி தான் நான் கிரியேட் பண்ணேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மிஸ்டர் கே டாக்ஸ் டெக் டெவ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அக்கவுண்டோட ஒரு நேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபன் வந்து ஆர்கனைசேஷன் நேம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்ஃபோசிஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த இன்ஃபோசிஸ்க்காக வந்து ஒரு அ அஷ்யூர் அக்கவுண்ட் கிரியேட் பண்றாங்க அப்படின்னா, இங்க இன்ஃபோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு கம்பெனி நேம் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இங்க வந்து எப்படி யூசர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க லெஃப்ட் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. கரெக்ட்டா? ஸோ அந்த யூசர்ஸ வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இத கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து யார் யாரு வந்து இந்த ஆர்கனைசேஷனோட யூசர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட 2 யூசர்ஸ் இருக்காங்க. அந்த 2 யூசர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து 2 இமெயில் ஐடி இருக்குங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, mrktalkstech@gmail.com அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, tamil.mrktalkstech@gmail.com அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யூசர் டைப்ல 2 விஷயங்கள் இருக்கும். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர், இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட். இந்த மெம்பர், கெஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட் பாருங்களேன். இந்த கிஷோர் குமார்ன்னு இருக்குல்ல. இந்த அ யூசர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட ஒரு மெம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அந்த இன்ஃபோசிஸ் எக்ஸாம்பிள் எடுத்தீங்க அப்படின்னா, அந்த இன்ஃபோசிஸ் கம்பெனில நெறைய எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. கரெக்ட்டா? அந்த இன்ஃபோசிஸோட எம்ப்ளாயீஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மெம்பர் ஆஃப் தட் ஆர்கனைசேஷன். ஓகேவா? அதே மாரி இந்த கெஸ்ட் அக்கவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப இந்த இன்ஃபோசிஸ்க்காக இன்னொரு கம்பெனி ஒர்க் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபோசிஸோட ஒரு சின்ன ப்ராஜெக்ட்ட வந்து இன்னொரு கம்பெனி, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி எடுத்து பண்றாங்க அப்படின்னா, அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனில இருக்க மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு வந்து இந்த இன்ஃபோசிஸ்ல இருக்கிற அ இந்த அஷ்யூர் அக்கவுண்ட்க்கு ஆக்சஸ் குடுப்பாங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்கவுண்ட்க்கு வந்து அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனில இருக்க மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, கெஸ்ட் அக்கவுண்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, கெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம். மெம்பர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட பார்ட் ஆஃப் தி மெம்பரு. கெஸ்ட்னா அவங்க வேற கம்பெனில இருக்கவங்க. அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இந்த அஷ்யூர் அக்கவுண்ட்ல வந்து ஒரு கெஸ்ட் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி, இந்த அஷ்யூரோட ஆக்சஸ்லாம் நம்ம வந்து குடுத்துக்கலாம். இந்த வீடியோல வந்து எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ மெம்பர் அதாவது இந்த ஆர்கனைசேஷனோட மெம்பர எப்படி கிரியேட் பண்றது தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அத எப்படி கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைட்ல வந்து நியூ யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் அத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒண்ணு வந்து ஒரு யூசர வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து கிரியேட் பண்றது. அவங்க வந்து உங்களோட ஆர்கனைசேஷனோட ஒரு பார்ட். அதாவது உங்களோட மெம்பர். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டைப் தான் நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் யூசர் வந்து நம்ம வந்து இன்வைட் பண்றது, கெஸ்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றது. ஸோ இந்த வீடியோல நான் வந்து எப்படி வந்து ஒரு யூசர கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து இத கிளிக் பண்றேன். கிரியேட் நியூ யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. அத நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட் யூசர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். அத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். கிரியேட் எ யூசர் இன் யூர் ஆர்கனைசேஷன். அதாவது தே பிலாங்ஸ் டூ யுவர் ஆர்கனைசேஷன் அதுதான் அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஐடென்டிட்டி இன்ஃபர்மேஷன் கேட்குது. ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் நேம் அதெல்லாம் கேட்குது. நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம்லாம் கேட்குது. ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த யூசர் நேம் வந்து அஜித் குமார் அப்படின்னு நான் குடுக்குறேன். ஓகே. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து இந்த யூசர் நேமோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அஜித் குமார் அட் மிஸ்டர் கே டாக்ஸ் டெக் ஜிமெயில் டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபன் வந்து ஒரு கம்பெனியோட நேமா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அஜித் குமார் அட் இன்ஃபோசிஸ் டாட் காம் அந்த மாரி ஒரு கம்பெனியோட நேமா இருக்கலாம். ஸோ இந்த டொமைன் நேம் கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண தேவையில்ல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து யூசர் நேம் வந்து அஜித் குமார்ன்னு குடுத்தாச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நேம் கேட்குது. இது வந்து ஃபுல் நேம். ஸோ சும்மா அஜித்
குமார் அப்படின்னு கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் நேம் வந்து கேட்குது. இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான். ஸோ குடுத்துக்கலாம். அஜித் அப்புறம் குமார் அப்படின்னு குடுத்துக்கலாம். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஐடென்டிட்டி இன்ஃபர்மேஷன்லாம் குடுத்தாச்சு. ஸோ அடுத்து வந்து பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாஸ்வேர்ட் வந்து நம்மளே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லன்னா வந்து ஆட்டோ ஜெனரேட்டட் பாஸ்வேர்ட் இருக்கு. ஸோ இந்த பாஸ்வேர்ட் வந்து நம்ம ஆட்டோ ஜெனரேட்டட் பாஸ்வேர்டே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க ஷோ பாஸ்வேர்ட் இருக்கு. இது யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ வந்து இந்த பாஸ்வேர்ட வந்து நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இத காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பாஸ்வேர்டையும், இந்த யூசர் நேமையும் வந்து நம்ம குடுத்தோம்னா, இந்த யூசர் நேம், இந்த பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணி தான் அந்த புது எம்ப்ளாயி வந்து அஷ்யூரோட அக்கவுண்ட்க்கு வந்து லாகின் பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்ப நம்ம பாஸ்வேர்ட் வந்து ஜெனரேட் பண்ணியாச்சு. இப்ப அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, குரூப்ஸ் அண்ட் ரோல்ஸ். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இப்ப வந்து நம்ம ஒரு புது எம்ப்ளாயி வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு டெவ்வா இருந்தாங்க அப்படின்னா, டெவலப்பரா இருந்தாங்கன்னா, நம்ம வந்து டெவலப்பருக்குன்னு ரிலேட்டடா ஏதாவது ஒரு குரூப் வச்சிருந்தோம்னா, நம்ம அந்த யூசர கிரியேட் பண்ணும்போதே அந்த குரூப்க்கு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ என்னோட குரூப் வந்து என்கிட்ட ஒரே ஒரு குரூப் தான் இருக்கு. டெவ் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அஜித் குமார் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா, டெவ்வா இருந்தாங்கன்னா, நம்ம இந்த குரூப்ல ஆட் பண்ணோம்னா, இந்த குரூப்புக்கு வந்து எந்தெந்த ரிசோர்ஸ் குரூப், எந்தெந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்குலாம் ஆக்சஸ் இருக்கோ, அது எல்லாத்துக்குமே வந்து அவங்களுக்கு வந்து ஆக்சஸ் போயிடும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். இந்த செக்யூரிட்டி குரூப்லாம் கிரியேட் பண்றனால. ஸோ நான் வந்து இந்த குரூப்பையும் நான் வந்து கிளிக் பண்ணிட்டு நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த யூசருக்கு வந்து இந்த குரூப்ல நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிட்டோம்னா, இந்த குரூப்புக்கு வந்து எங்கெல்லாம் ஆக்சஸ் இருக்கோ, அது எல்லாத்துக்குமே வந்து இந்த யூசருக்கும் ஆக்சஸ் இருக்கும். ஓகே. இப்ப நம்ம குரூப்க்கு ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ்ல வந்து சில செட்டிங்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் கேட்குது. அப்புறம் ஜாப் டைட்டில், டிபார்ட்மெண்ட், கம்பெனி நேம்லாம் கேட்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து குடுத்துக்கலாம். எந்த ஜாப் டைட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா அந்த மாரி. அப்புறம் எந்த டிபார்ட்மெண்ட், அப்புறம் ஏதாவது மேனேஜர். ஸோ இவருக்கு வந்து ஏதாவது ஒரு டிஎல்ஓ இல்ல மேனேஜரோ இருந்தாங்கன்னா, அவங்களோட ஐடியாவும் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷனல் விஷயம் தான். ஸோ அதெல்லாம் நம்ம குடுக்க தேவையில்ல. இப்போ மெயினா வந்து நம்மளுக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூசர் நேம், அப்புறம் வந்து இந்த பாஸ்வேர்ட் தான். ஸோ இப்போ நம்ம வந்து ஆப்ஷன் கிரியேட் இருக்கு. நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். ஒரு யூசர் கிரியேட் ஆயிடுச்சு. அந்த குரூப்பையும் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நான் ரெஃப்ரெஷ் குடுத்தேன் அப்படின்னா, அந்த புது யூசர் வரணும். இது வந்து கொஞ்சம் டைம் ஆகும். இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுறதுக்கு. ஓகே. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த புது யூசர் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த அஜித் குமார் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இப்போ வந்து மெம்பர் ஆஃப் திஸ் ஆர்கனைசேஷன் இங்க பார்த்தா தெரியும். யூசர் டைப் வந்து மெம்பர் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஜித் குமார் அவரோட யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட யூசர் நேம். ஸோ நம்ம வந்து இந்த யூசர் நேமையும், பாஸ்வேர்டையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து லாகின் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்றேன்னா, ஒரு புது விண்டோல போயிட்டு portal.azure.com அப்படின்னு நான் போடுறேன். போயிட்டு இப்ப அந்த யூசர் நேம் வந்து நான் இங்க குடுக்குறேன். ஸோ இந்த நம்ம யூசர் நேம் குடுத்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் குடுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ பாஸ்வேர்ட வந்து நான் வந்து முன்னாடியே நான் சேவ் பண்ணியிருந்தேன்ல. இதா இருக்கு. இதுதான் பாஸ்வேர்டு. ஓகே. இப்போ நான் சைன் இன் குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் லாகின்ல வந்து நம்மளுக்கு வந்து பாஸ்வேர்ட வந்து சேஞ்ச் பண்றதுக்கு கேட்கும். ஸோ நம்ம வந்து கரண்ட் பாஸ்வேர்ட வந்து குடுத்துட்டு, பாஸ்வேர்ட வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு பாஸ்வேர்ட் நான் குடுக்குறேன். நான் ஏற்கனவே ஒரு பாஸ்வேர்ட் வந்து டைப் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அதே பாஸ்வேர்ட குடுத்துக்கலாம். ஸோ நம்ம பாஸ்வேர்ட சேஞ்ச் பண்ணி சைன் இன் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் மாதிரி. ஸோ இப்போதைக்கு நமக்கு இது தேவையில்ல. ஸ்டே சைன்ட் இன். எஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ எம்ப்ளாயி வந்து அவனோட யூசர் நேம், பாஸ்வேர்ட் குடுத்து இந்த அஷ்யூர் போர்ட்டல்ல லாகின் பண்ணியாச்சு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். இப்போ இங்க கிளிக் பண்ணிட்டு நான் ஸ்விட்ச் டைரக்டரி அப்படின்னு நான் குடுத்தேன் அப்படின்னா, நம்மளோட டைரக்டரி பார்த்தீங்களா? ஸோ அங்க கிரியேட் பண்ற டைரக்டரியோட நேம் வந்து இங்க வந்திருக்கு. ஸோ இதுதான் கரண்ட் டைரக்டரி. உங்களோட டைரக்டரினா இந்த அக்கவுண்டோட மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த குரூப்ல ஆட் பண்ணோம்ல. ஸோ அந்த குரூப்ல ஆட் பண்ணனால இவனுக்கு சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் ஆக்சஸ் வந்திருக்கணும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அஷ்யூர் சப்ஸ்கிரிப்ஷன் 1க்கு வந்து ஆக்சஸ் இருக்கு. ஸோ அத நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா, இங்க ரிசோர்ஸ் குரூப் போனோம் அப்படின்னா ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ரிசோர்ஸ் குரூப் இருக்குல்ல. ஆர்ஜி மிஸ்டர் கேஷ்யூ டியூட்டோரியல்ஸ். ஸோ இந்த ரிசோர்ஸ் குரூப்போட ஆக்சஸ் வந்து அந்த குரூப்புக்கு இருக்கு. ஸோ அந்த குரூப்புக்குள்ள வந்து இந்த அஜித் குமார் அப்படிங்கிறவர் வந்து மெம்பரா இருக்கனால, அந்த குரூப்ல இருக்கிற எல்லா ரிசோர்ஸோட ஆக்சஸுமே வந்து அந்த அக்கவுண்ட்க்கு இருக்கும். ஸோ இப்படிதாங்க வந்து ஒரு புது எம்ப்ளாயி வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து ஆன்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரி யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு நியூ யூசர வந்து கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூசருக்கு வந்து எப்படி வந்து கெஸ்ட் ஆக்சஸ் குடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம வந்து லாஸ்ட் வீடியோல வந்து எத பத்தி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு யூசர் வந்து எப்படி ஸ்க்ராட்ச்லேருந்து கிரியேட் பண்றது, அப்புறம் அந்த யூசருக்கு வந்து எப்படி வந்து அஷ்யூரோட ரிசோர்ஸஸ்க்குலாம் ஆக்சஸ் குடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ நீங்க வந்து இன்னும் பார்க்கல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஏன்னா வந்து இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, அதோட கன்டினியூஷன் தான். ஸோ அத பார்த்துட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியா புரியும்.
ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அஷ்யூர் போர்ட்டல்ல இருக்கேன். நம்ம முன்னாடியே பார்த்த மாரி அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரி யூஸ் பண்ணி தான் ஒரு யூசருக்கு வந்து கெஸ்ட் ஆக்சஸ் குடுக்க முடியும். ஸோ நான் வந்து இப்போ அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரிக்குள்ள போயிட்டு, இங்க யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, நான் இத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்மகிட்ட யாரெல்லாம் வந்து யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இந்த யூசர் இருக்குல்ல, அஜித் குமார்ங்கிற யூசர் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோல கிரியேட் பண்ணியிருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இட்ஸ் அ யூசர் டைப் மெம்பர். ஸோ நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து கிரியேட் பண்ணனால இந்த யூசர் வந்து பிலாங்ஸ் டூ திஸ் ஆர்கனைசேஷன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து இன்னொரு அக்கவுண்ட் இருக்குங்க. ஸோ அது என்ன அக்கவுண்ட் பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். kishore.rakesh53@gmail.com அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு அக்கவுண்ட் இருக்கு. ஸோ நான் அந்த அக்கவுண்ட் யூஸ் பண்ணி நான் வந்து அஷ்யூர் போர்ட்டல்ல லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அக்கவுண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இத கிளிக் பண்ணிட்டு ஸ்விஸ் டைரக்டரி அப்படின்னு குடுத்தேன் அப்படின்னா, இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வந்து இந்த அக்கவுண்ட் வந்து எந்த ஒரு ஆர்கனைசேஷனோடையும் பார்ட் கிடையாது. ஸோ இந்த அக்கவுண்டோட ஆக்சஸ் மட்டும் தான் இந்த யூசருக்கு இருக்கு இப்போதைக்கு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யூசருக்கு வந்து எந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுமே இல்ல. ஸோ நான் இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் நான் போனேன் அப்படின்னா, ஸோ நான் வந்து எந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுமே நான் கிரியேட் பண்ணல. அதனால உங்களுக்கு தெரியும் இங்க வந்து எந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுமே உங்களால பார்க்க முடியாது. ஸோ இப்போ இந்த ஒரு யூசர் இருக்காரு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த kishore.rakesh53@gmail.comங்கிற அக்கவுண்ட் வந்து ஒரு கம்பெனியில வொர்க் பண்ற ஒரு எம்ப்ளாயின்னு வச்சுக்கோங்க. அந்த எம்ப்ளாயிக்கு வந்து நம்ம வந்து இந்த மிஸ்டர் கே அக்கவுண்டோட ஆக்சஸ் வந்து குடுக்கணும். அதாவது அந்த மிஸ்டர் கே அக்கவுண்டோட டைரக்டரி இருக்குல்ல, அந்த டைரக்டரியில இந்த யூசர வந்து நம்ம கெஸ்டடா உள்ள வந்து கொண்டு வரணும் அப்படின்னா, எப்படி பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அத வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் வந்து அஷ்யூர் போர்ட்டலுக்கு போறேன். ஓகே. இப்போ இங்க நியூ யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அத நான் கிளிக் பண்ணிட்டு இன்வைட் எக்ஸ்டர்னல் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இத நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இன்வைட் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து ரொம்ப பிரிட்டி சிம்பிள்ங்க. இது வந்து நேம் கேட்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து கிஷோர் ராகேஷ் அப்படின்னு குடுக்குறேன். இப்போ வந்து அடுத்து என்ன கேட்குதுன்னா, இமெயில் அட்ரஸ் கேட்குது. ஸோ எந்த இமெயில் அட்ரஸ்க்கு வந்து நம்ம வந்து இந்த கெஸ்ட் அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நான் அந்த இமெயில் ஐடிய நான் வந்து இங்க வந்து நான் குடுக்குறேன். kishore.rakesh53@gmail.com. ஓகே. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நேம் கிஷோர், அப்புறம் வந்து ராகேஷ். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ஐடென்டிட்டி இன்ஃபர்மேஷன் கேட்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு பெர்சனல் மெசேஜ் கேட்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமெயில் ஐடிக்கு வந்து ஒரு இமெயில் போகுங்க. இந்த மாரி இந்த ஆர்கனைசேஷன்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு கெஸ்ட் ஆக்சஸ்க்கான ஒரு இன்விடேஷன் வந்திருக்கு. ஸோ அந்த லிங்க்க கிளிக் பண்ணிட்டு நீங்க அந்த ஆர்கனைசேஷன்ல ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமெயில் போகும். ஸோ அதுக்கான ஒரு பெர்சனல் மெசேஜ். ப்ளீஸ் ஜாயின் ஆர்கனைசேஷன் அப்படின்னு குடுக்கலாம். மிஸ்டர் கே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, குரூப்ஸ் அண்ட் ரோல்ஸு. நம்ம வந்து லாஸ்ட் வீடியோலயே பார்த்துருந்தோம். இது வந்து எதுக்காக மெயினா யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு குரூப்க்கு வந்து இந்த யூசர வந்து டைரக்ட்டா ஆட் பண்ணணும்னா, நம்ம வந்து இங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதே மாரி நான் வந்து இந்த குரூப்ப வந்து நான் வந்து யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டெவ் குரூப்க்கு வந்து நான் வந்து அந்த கிஷோர் ராகேஷ் அப்படிங்கிற யூசர வந்து நான் ஆட் பண்ண போறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த குரூப்புக்கு வந்து எந்தெந்த ரிசோர்ஸஸ்க்குலாம் வந்து ஆக்சஸ் இருக்கோ, அந்தந்த ரிசோர்ஸஸ்க்குலாம் வந்து இந்த கிஷோர் ராகேஷ் அப்படிங்கிற ஒரு யூசருக்கும் வந்து ஆக்சஸ் வந்து டைரக்ட்டா போயிடும். ஸோ அது குடுத்துக்கலாம். குடுத்துட்டு அதே மாரி செட்டிங்ஸ் தான். இப்ப இது இது வந்து நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு தேவையில்ல. பிளாக் சைன் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனு. அப்புறம் லொகேஷன்லாம் குடுத்துக்கலாம். நம்மளுக்கு அதெல்லாம் ஆப்ஷனல் தான். அப்புறம் ஜாப் டைட்டில். இவங்க வந்து ஏதாவது ஒரு டெவலப்பரா இருந்தாங்கன்னா, நம்ம வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அந்த மாரிலாம் குடுத்துட்டு நம்ம வந்து இங்க வந்து குடுத்துக்கலாம். கம்பெனி நேம். அப்புறம் ஏதாவது மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த எம்ப்ளாயிக்கு வந்து ஏதாவது ஒரு டிஎல் யாராவது இருந்தாங்கன்னா, அவங்க வந்து இந்த ஆர்கனைசேஷனோட பார்ட்டா இருந்தாங்கன்னா, அந்த யூசர் வந்து நம்ம வந்து இதில செலக்ட் பண்ணிக்கலாம். மேனேஜரா. ஸோ அதுவும் நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம வந்து குடுக்க தேவையில்ல. இது எதுவுமே எல்லாமே வந்து ஆப்ஷனல் தான். ஸோ இப்போ வந்து நான் இன்வைட் அப்படின்னு நான் குடுத்தேன் அப்படின்னா, அந்த kishore.rakesh53@gmail.comக்கு வந்து ஒரு இமெயில் போயிடும். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். சக்சஸ்ஃபுல்லி இன்வைட்டட் யூசர் கிஷோர் ராகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த kishore.rakesh53@gmail.com இருக்குல்ல, அந்த இமெயில் ஐடிக்கு போயிட்டு எனக்கு ஏதாவது இமெயில் வந்திருக்கான்னு செக் பண்ண போறேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு வந்து ஒரு இமெயில் வந்திருக்கு. ஸோ அந்த இமெயில் ஐடிக்கு. ஸோ அது என்ன இமெயில்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஆர்கனைசேஷன் வந்து வந்திருக்கு பாருங்க. மிஸ்டர் கே டாக்ஸ் டெக் டெவ். இதுதான் டொமைன் நேமு. அதாவது அந்த இமெயில் ஐடி. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து குடுத்த மெசேஜ் கூட வந்திருக்கு பாருங்க. ப்ளீஸ் ஜாயின் அவர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க அக்செப்ட் இன்விடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து டைரக்ட்டா வந்து அந்த அஷ்யூர் போர்ட்டலுக்கு வந்து எடுத்துட்டு போகும். ஓகே. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சில பெர்மிஷன்ஸ்லாம் கேட்குது. ஸோ நம்ம வந்து இங்க அக்செப்ட் அப்படின்னு நம்ம வந்து குடுத்துக்கலாம்.
இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். கிவிங் ஆக்சஸ் டூ மிஸ்டர் கேடாக்ஸ் டெக் டெவ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்கனைசேஷனோட Microsoft 365 அக்கவுண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து லாகின் பண்ணியாச்சு. ஸோ நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து அஷ்யூர் போர்ட்டல் நம்ம வந்து முன்னாடி பார்த்தோம்ல. இப்போ வந்து இந்த டிஃபால்ட் டைரக்டரிக்கு நான் இப்போ வந்து ஸ்விட்ச் பண்றேன். இப்போ வந்து எதுவுமே இல்ல இப்போதைக்கு. ஸோ நான் வந்து ஃபுல் ரெஃப்ரெஷ் நான் குடுக்குறேன். இப்போ ஃபுல் ரெஃப்ரெஷ் நம்ம குடுத்தோம்னா, கண்டிப்பா வந்து அந்த டைரக்டரி நம்ம வந்து இப்போ பார்க்க முடியும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். மிஸ்டர் கேடாக்ஸ் டெவ் டைரக்டரி வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ இங்க ஸ்விட்ச் அப்படின்னு நம்ம குடுத்தோம் அப்படின்னா, நம்ம அந்த ஆர்கனைசேஷனோட டைரக்டரிக்கு வந்து நம்ம வந்து ஸ்விட்ச் ஆயிடுவோம். அப்படி ஸ்விட்ச் ஆயிட்டோம்னா, அந்த டைரக்டரியில இருக்கிற எல்லா சப்ஸ்கிரிப்ஷன் ரிசோர்ஸ் குரூப்போட ஆக்சஸும் நம்மளுக்கு வந்துரும். ஸோ இப்போ வந்து நான் இங்க சப்ஸ்கிரிப்ஷன் போனேன்னா, அந்த குரூப்ல ஆட் பண்ணியிருக்கனால, அதாவது நம்ம இந்த டெவ் குரூப்ல ஆட் ஆயிருந்தோம்ல. ஸோ அதனால அந்த குரூப்புக்கு வந்து எந்தெந்த ஆக்சஸ்லாம் இருக்கோ, அது எல்லாமே நம்மளுக்கு வந்துரும். ஸோ இப்போ அஷ்யூர் சப்ஸ்கிரிப்ஷன் 1க்கு போயிட்டு, நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ரிசோர்ஸ் குரூப்க்கு போனோம் அப்படின்னா, எந்த ரிசோர்ஸ் குரூப்க்கு நமக்கு ஆக்சஸ் இருக்கோ, அதோட எல்லா சர்வீசஸுமே வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த kishore.rakesh53@gmail.com அக்கவுண்ட்டுக்கு வந்து இந்த மிஸ்டர் கே டாக்ஸ் டெக் டெவோட ஆக்சஸ் வந்து இருக்கு. ஸோ, அதில இருக்கிற ரிசோர்ஸ் குரூப் சப்ஸ்கிரிப்ஷனோட ஆக்சஸ் எல்லாமே வந்து இந்த யூசருக்கு இருக்கு. ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி வந்து ஆக்சஸ் வந்து யூசருக்கு வந்து கெஸ்ட் ஆக்சஸ் குடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் இங்க ரெஃப்ரெஷ் குடுத்தேன் அப்படின்னா, இங்க வந்து பார்த்தா தெரியும். நம்ம கிஷோர் ராகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூசர் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, யூசர் டைப் வந்து கெஸ்ட். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென் சியர்ஸ். பாய்.